காலை வணக்கம். வாழ்வுடன் என்ற வாழ்த்துக்கள். உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை இணைய வழியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியும் அன்பும். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை கூறி இன்றைய சிந்தனை தொடங்குவோம். நண்பர்களே, சான்றோர் பெருமக்களே, அறிஞர்களே, இந்த உலகளாவிய இன்னைக்கு காலையில் கூட ஒரு வகுப்புல பேராசிரியர் கேட்டாங்க, உலகமெல்லாம் காதல்னு பேச போறீங்களா அப்படின்னு. அப்படித்தாங்க இருக்குது. எங்க போனாலும் காதல் இன்றைய காதல்ங்கிறது எல்லாம் தப்பா புரிஞ்சுட்டாங்க. உடல் சார்ந்த காதல் தான் இன்னைக்கு பெருசா இருக்குது. அது போர் அடிச்சிருச்சுன்னா விவாகரத்துல கொண்டு போய் முடியுது. அதுவும் போர் அடிச்சிருச்சுன்னா இப்போ அடுத்த ஜென்டருக்கு போற மாதிரி இன்றைய அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ட்ரம்ப் அவர்கள் முதல் கையெழுத்து அதான் போட்டாரு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது, நீ கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டாரு. அப்போ நம்ம எல்லாருமே காதல்ங்கிறத இந்த சினிமா பண்ணின வேலை, அடுத்தது ஊடகங்கள் பண்ண வேலை, செய்தித்தாள்கள் பண்ண வேலை, உடல் சார்ந்த காதலா எல்லாமே பண்ணிட்டாங்க. ஆனா அது காதல்ங்கிறது அன்பின் வெளிப்பாடுதான். அதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. அபிராமி பட்டர்ல இருந்து அத்தனை பேர் அந்த காதல அன்பினுடைய வெளிப்பாடுதான் சொல்றாங்க. அதுவும் சாமிஜி சொல்லக்கூடிய கருத்து பாத்தீங்கன்னா, அன்புக்கு எல்லை கட்டாத அன்பு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இப்ப இன்றைய அன்பு என்னன்னா, காதல்ங்கிறது எப்படி ஆயிடுச்சுன்னா, உடல் சார்ந்த காதல் மட்டும் இல்லாம எல்லை கட்டின அன்பாவும் நம்ம மாத்தி போட்டோம். அதுதான் இன்னைக்கு சிக்கல். அதனால திருப்பி கிடைக்க மாட்டேங்குது. நம்ம கண்டிஷனல் லவ் வச்சுக்கிறதுனால தான் எல்லை கட்டிய லவ். நீ இதை செஞ்சா நான் இதை செய்வேன், நீ இதை செய்யலைன்னா அதை செய்ய மாட்டேன், இவங்களுக்கு இந்த அன்பு போதும், இவங்களுக்கு அந்த அன்பு போதும். அது இன்றைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா முதல் வட்டம் எல்லாம் சிக்கலா இருக்குதுங்க. அத்தனை இடங்கள்லயும் முதல் வட்டம், முதல் உறவுகள், கணவனோ மனைவியோ அவங்களை சார்ந்த முதல் உறவுகள் எல்லாமே கொஞ்சம் சிக்கல். அதுக்கு காரணம் எல்லை கட்டிய அன்புதான். விட்டு கொடுக்காத மனநிலையும் எல்லாத்துக்கும் வந்தாச்சு. அதுக்கு காரணம் சொத்து சுகம் தான் நம்மளை காப்பாத்துன்னு ஒரு மாயையில போய் நம்ம எல்லாருமே நின்றுட்டு இருக்கிறோம். அந்த மாயை அது இந்த காலத்து பசங்களுக்கு எக்கச்சக்கமா வந்தாச்சு. அது எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல. தவம் பண்ணா கொஞ்சம் சரியாக. ஏன்னா மனதனுடைய சிந்தனைகள் எல்லாமே வெளியதான் போயிட்டு, உள்ள போறது இல்லையே. ஜீசஸா தானே சொன்னார், மனம் திரும்புங்கள். மனம் திரும்புறதுக்கு விடுறது இல்லையே. அது எல்லா இடத்துலயும் வெளியதான். எல்கேஜியில படிக்க, ப்ரீகேஜியில இருந்து ஆரம்பிக்கிறதுல இருந்து இப்ப பாருங்க, எங்க வீட்டுல கூட இந்த வாரத்துல ஒரு குழந்தை பிறப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இருந்தாலும் அடுத்த ஸ்கூலுக்கு எல்கேஜி ப்ரீகேஜில எங்க சேர்த்துறேங்கிற அடுத்த டாக் வந்தாச்சு. இப்ப இது என்ன இருக்குதுங்க, எல்லாம் வெளியதான் போயிட்டு இருக்கு. இங்க சேர்த்தலாமா, அங்க சேர்த்தலாமா, இங்க வேலை செய்யற இடத்துல சேர்த்தலாமா அப்படிங்கிற ஒரு டாக் அப்படி வெளி சார்ந்த ஒரு இது வர்றதுனால மனம் ஜீவகாந்த சக்தி வெளியே போயிடுச்சுன்னா எல்லை பெருசு இல்லைங்களா? அந்த எல்லை பெருசுங்கிறதுனால நம்ம சக்தி சின்னதானே, இது பிண்டம் தானே, அண்டம் பெருசு. அண்டத்துல இருக்கிறது பிண்டத்துல இருக்குதுன்றாங்கன்னா இந்த பிண்டத்தை அண்டத்து கூட மேட்ச் பண்ண முடியாது. மனோசக்தி விரயமாயிட்டு இருக்கு. அதனாலதான் எல்லாரும் உணர்ச்சி மய நிலையில இருக்கிறதுனால அந்த உள்ள இருக்கிற அன்பு துடிக்குது, தவிக்குது. யாருக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியாம தேவையில்லாத இடத்துல அன்பும், தேவைப்படுற இடத்திலும் எரிச்சலும் வெளிக்காட்டக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு, இதனால என்ன ஆகுதுன்னா சக்தி பூரா வெளியவே போயிட்டு இருக்கிறாங்க. உள்ள இருக்கக்கூடிய அன்பு எல்லாம் வெளிப்படுறது என்னன்னா கனவுகளாதான் வர ஆரம்பிக்கும். நம்ம தூங்குற போது ஏகப்பட்ட கனவுகள் வருதுன்னா நம்ம சக்தி நிறைய வெளியே போயிட்டு இருக்கிறது அர்த்தம். அந்த நேரத்துல நீங்க என்னன்னா தியானம் பண்ணி பழகிட்டோம்னா சக்தி உள்ள சேமிப்பாகும், கனவுகள் வராது. ஏன்னா நம்ம உள்ள நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல குணாதிசயங்கள் என்னென்ன கேரக்டர் நம்ம இருக்கு, எதைய விடணும். சுவாமிஜி சொன்னதுதான், விட வேண்டியதை விட்டு விட்டால் பெற வேண்டியது அங்கேயே இருப்பது தெரியும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் என்னென்ன, எந்தெந்த இடத்துல நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், அன்பை எப்படி வெளிப்படுத்துறேன், இன்னைக்கு யாருக்கிட்ட நான் எப்படி நடந்துக்கிட்டேன், அது ரொம்ப சிக்கலுங்க. நம்ம கேரக்டர் காப்பாத்துறதுங்கிறது இன்றைய சூழ்நிலை. இதனால எல்லாருமே இப்படி எரிச்சல் இருக்கிறதுனால, சக்தி வெளியேற்று இருக்கிறதுனால நம்மளால ஒரு நிலைப்பட்ட மனோபாவத்துக்கு வரவே முடிய மாட்டேங்குது. நம்மளும் அது கூட சேர்ந்துட்டோம். அது சொல்றாங்க இல்லையா, விலங்கினங்கள பசு கூட சேர்ந்ததுன்னா அதனுடைய குணம் வேற, இன்னொரு அவதாரம் இருக்கு இல்லைங்களா, அது கூட சேர்ந்தாச்சுன்னா அதனுடைய குணம் வந்துடுற மாதிரி நம்ம மனோபாவம் எங்க போகுதோ பாருங்க. அது சொல்றாங்க இல்லையா, சூழ்நிலை மாறும், வெயிட் பண்ண அப்படிங்கிறாங்க. எங்கேங்க சூழ்நிலை மாறுது? சூழ்நிலை நம்மள மாத்தி போகுது. இதுதான் பிரச்சனை.
நீங்க சூழ்நிலையை வெயிட் பண்ணுப்பா மாறுனா அது நீங்க அது உள்ள திரும்பினா தானே அந்த சூழ்நிலை எதுன்னு நீங்க கற்பனையில எடுத்துட்டு வர முடியும். அது விசுவலைஸ் பண்ண முடியும். அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கலாங்கிறது தெரியாம அது சூழ்நிலை நம்மளை மாற்றிக்கொள்ளும். எங்க போறோமோ அந்த சகவாசம் நம்மளை ஒட்டிக்குது. அதுக்கு காரணம் இந்த உணர்ச்சி மயமான இதெல்லாம் இருக்கிறதுனால உள்ள இருக்கக்கூடிய அன்பை நம்ம கண்டுபிடிக்கவே முடியறதுலாம் போயிடும். இது இப்படியே எல்லாத்துக்கும் போறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம பர்சன்டேஜ் ரொம்ப கம்மிங்க. இப்போ தவம் பண்றவங்க, மனவளக்கலையில் இருக்கிறவங்க இதெல்லாம் மொத்த எண்ணிக்கையில பார்த்தா ரொம்ப குறைச்சலா தான் இருக்கும். இவங்க ஆனா உணர்ச்சி மயமா இருக்கிறவங்க நிறைய இருக்காங்க. இப்ப இதையுமே நம்ம சில பேர் என்ன பண்ணிட்டோம்னா இதுல வந்தா சரியாகுதாங்கிற ஒரு கண்டிஷன்ல வரும். இது இப்ப நீ கிளாஸ்க்கு வர்றவங்களா சார் இங்க வந்தா அது சரியாகுமா, எனக்கு உடல் தின்வாங்க சொல்றாங்கல்ல, கொஞ்ச நாள் பண்ணு டெஸ்ட் பண்ணி பார்த்தா தானே அது சரியா இருக்குன்னா அதில் எனக்கு எத்தனை நாளுக்குள்ள சரியாகும். இவர் எத்தனை நாள் பிரச்சனை இவர் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு யாருக்கு தெரியும். அந்த பிரச்சனை இத்தனை நாளுக்குள்ள சரியாகும்னு இவரே முடிவு பண்ணா அது இயற்கை இருக்குது, குரு இருக்காங்க, தெய்வம் இருக்கு, எல்லாம் சேர்ந்து இவர் செஞ்ச செயலுக்கு உண்டான விளைவு அனுபவத்துல வருதா வரலையான்னு பார்க்கணும். அதெல்லாம் யாரும் ரெடி இல்லை. எல்லாம் இன்ஸ்டன்ட் அவசரமான உலகம். உணர்ச்சி தான் எங்க போனாலும் இருக்கிறதுனால இந்த அன்பு மறைஞ்சு போச்சு. அதனால இப்ப இந்த வெளிய சக்தி வெளியேற சக்தியை நம்ம உள்ள திருப்புறதுங்கிறது தியானத்தினாலதான் முடியும். அந்த தியானத்தின் மூலமாக நமக்கு என்ன வருதுன்னா அன்பும் கருணையும் நம்ம நம்ம அறியாம வெளிப்படும். அந்த வெளிப்படுற போது அந்த வெளிப்படுற அன்பும் கருணையும் நீங்க எதுவுமே பண்ண வேண்டியது அது உலகம் முழுவதுமே உங்க நடவடிக்கை மூலமாக எல்லாத்துக்குமே கிடைக்க ஆரம்பிச்சு. அதான் சுவாமிஜி பாடலே இருக்குல்ல, கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வருங்கிறது கண்ணதாசனுடைய வேறு வரிகள் இருக்கு. அப்ப அந்த கண்கள் மூலமாக மகான்கள் வேற எதுவும் பண்ணலையே. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய வேண்டாத குணங்களை அது அவங்க கிட்ட மட்டும் இல்லைங்க, அவங்க தலைக்கட்டு தலைமுறை எத்தனை தலைமுறை இருந்தாங்களோ அத்தனை தலைமுறையில இருந்த வேண்டாத குணங்களை டோட்டலாவே அவங்க கம்ப்ரஷன் பண்ணாங்க. பகவான் ஸ்ரீ ரமணர்ல இருந்து அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி வரைக்கும் அது முடியாத சூழ்நிலையில வெளியிலிருந்து எதுவும் வந்துடக்கூடாதுன்னு மௌனமா இருக்காங்க. மௌனத்துல இருக்கிற போது உங்களுக்கு இறைவனினுடைய மொழி கிடைக்கிறதுனால மனிதனுடைய மொழி எடுபடாம போயிடும். அப்ப பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அப்படியெல்லாம் இருந்து அவங்க அதனாலதான் குரு பார்க்க கோடி புண்ணியம். நீங்க குருவினுடைய கண்களை மகரிஷி அதானே சொல்றாங்க, காலில் விழுகாதப்பா, தயவு செய்து நீ எந்த குருவா இருந்தாலும் கண்ணை பாரு, அது தீட்சையா வந்துடும், கண்கள்ல இருந்து உங்களுக்கு தீட்சையா வந்துடும் அப்படின்னு. அப்ப நம்ம அந்த லெவலுக்கு எப்ப மாறுறதுதான் அது உலகம் முழுவதும் நம்ம நோக்கம். சங்கத்தினுடைய நோக்கம் உலக அமைதி. அந்த உலக அமைதிக்கு என்ன வேணும்? உலகம் முழுவதும் அன்பினால் சுவாமிஜி பாடலே எழுதுறாரு பாருங்க, ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வை. இதுக்கு மேல என்னங்க வேணும்? ஒழுக்கத்தால். இதை தமிழில் சரியா வரலைன்னா தமிழ் இடையினம் வெள்ளினம் வல்லினம் இருக்கு இல்லைங்க, அது தமிழே சரி. தமிழே அந்த 3 எழுத்து தானே, தா நீ ஈழ். அது 3 இனங்கள் சேர்ந்ததானே தமிழா வருது. அது நம்ம சில பேர் தமிழ் சரியா வராதனால என்னன்னா அது அந்த வார்த்தையே மாத்தி ஃப்ளோல அப்படி பாட ஆரம்பிச்சு. ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொல்லும் நட்பு கொல்லும் கொள்ளும் கொள்ளும் பள்ளி, பள்ளிக்கு வர்ற பள்ளிவாசல் பள்ளிக்கூடம் அது வர்ற இள்ள போட்டா அது கொள்ளும். கொள்ளும்னா நம்ம அது தேர்ந்தெடுத்துக்கலாங்கிற இது. கொல்லும்னா அது வேறங்க, அது அப்புறம் அது ராயவலூர்ல கொண்டு போட்டுருவாங்க. அது ஒழுக்கத்தால் உலகினையே. ஆனா இன்றைய நட்பெல்லாம் அதான் பண்ணுதுங்க. அதனால அவன் சரியாத்தான் சொல்றான் எல்லாருமே. தமிழை அப்படி ஒரு கொலை பண்ணி பேசுறதுதான் தமிழ் ஆயிப்போச்சு. அது கொல்றது நட்பு கொல்லுங்க. அது இன்றைய நட்பு இந்த மாதிரி எதிர்பார்ப்போட பழகிறதுனாலையும் கண்டிஷனோட பழகிறதுனாலையும் எல்லை கட்டிய நிலை அதான் கண்டிஷன் இருக்கிறதுனால நட்பு கொல்லத்தான் செய்யும். அது இப்ப எல்லா இடங்களையும் அந்த பிரச்சனையை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போ அந்த சுவாமிஜி சொன்ன விஷயம் அதான் ஒழுக்கம். நீ எதுவுமே பண்ண வேண்டாம். உன்னுடைய ஒழுக்கம்ங்கிற டெபினேஷன் உலகத்துல யாருமே டச் பண்ணலையே. நீங்க ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓங்கப்படும்னு உயர் வள்ளுவம் சொன்னாலும் ஒழுக்கத்தினுடைய டெபினேஷன் எங்கேயுமே இல்லை. 1330 குரல்ல எந்த இடத்துலையும் இல்லை. எந்த இடத்துலயும் ஒழுக்கம்ங்கிற டெபினேஷன் சொல்லப்படும். அது ஒழுக்கம் வரையறு இது என்னங்க அப்படின்னா இல்லை. அது ஆசிரியர்கிட்ட இந்த காலத்து பசங்க கிட்ட கேட்டா வாத்தியர்கிட்ட கேட்டு வாடனா கேட்கிறானுங்க, சார் சண்டைக்கு வராது. என்னடா கேட்டேன்னா ஒழுக்கம்னு என்ன சார்னா ஒழுக்கமா இருக்கிறதா ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல சார் நல்லா எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கன்னா ஒழுக்கமா இடத்த காலி பண்ணிருன்னு சொல்றாங்க சார் அப்படின்னு சொல்றாங்க பசங்க. அப்ப ஒழுக்கம்ங்கிற டெபினேஷன் சொன்னது பாருங்க, ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி. அதான் அன்பு நெறி.
விளங்க வைத்து திருத்தமுழு காயகற்பம் சீர்கண்மை யோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அப்போ உலகம் முழுவதுமே இந்த நோக்கம், சங்கத்தினுடைய நோக்கம் உலக அமைதி போய் சேரணும்னா உலகம் முழுவதும் நம்ம எல்லை கட்டாம வெறுப்பு இல்லாம உயர் நட்பு கொள்ளணுங்கிறது தான் சுவாமிஜி. அந்த உயர் நட்பை எப்ப தக்க வைக்க முடியும்? நம்ம உயர் ஒழுக்கத்தோடு இருந்தாலும். அந்த உயர் ஒழுக்கம்ங்கிறது அந்த டெபினிஷன் படி வாழ்க்கை. அந்த டெபினிஷன் வாழ்றதுக்கு எது தடுக்குதுங்க? சக்தி பூரா வெளியே உள்ள எவனோ ஒருத்தர் சொல்றது உள்ள டச் ஆகி டச் ஆன உடனே நம்ம அது பண்ணினா என்ன, பண்ணி பார்த்தா என்ன, பரவாயில்லாம தான் இருக்குது. சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு போற மாதிரிதான். நம்ம அலுவலகங்களில டீ டைம் ஒண்ணு இருக்குங்க, நீங்க பாத்துருப்பீங்க. நீங்க எந்த கார்பரேட் எல்லா சாதாரண நிறுவனமே சாப்பாடு டைம் டீ டைம், அலையர்லயே நமக்கு சாப்பாடு டைம் இருக்குல்ல, டீ டைம் இருக்குல்ல. அந்த டீ டைம் சாப்பாடு டைம்ல நரகத்துக்குள்ள ஒருத்தர் போயிட்டாரு. எட்டி பார்த்துருக்காரு போனவர், சொர்க்கத்துக்கு போறவரு எட்டி பார்த்துருக்காரு. அங்க டீ பிரேக் நல்லா ஜம்முன்னு டீ குடிச்சிட்டு எல்லாம் சாப்பிட்டு ஜாலியா இருந்து இவரு நரகம் அடுத்த வாசல் சொர்க்கம். சார் இது நல்லா தான் இருக்குது இங்க ஒரு நாள், சரி உங்க விருப்பம்ட்டு ஏமதூதர் வீட்டுக்கு போயிட்டாரு. உள்ள போனோடனே அவரு டீ குடிச்சிட்டு இருக்கிறவங்களும் அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்துதான், ஒலிபெருக்கியில ஒரு அறிவிக்கை. இந்த மாதிரி எல்லாருமே டீ டைம் முடிஞ்சது, எல்லாரும் போய் அவங்க இடத்துல தலைங்களா தொங்குங்க, எண்ணெய் கொப்பரையில் போட்டு போடுறவங்க அந்த இடத்துக்கு போங்க, வறுக்கிறவங்க வருங்க, சவுக்கடி சாட்டையடி முள் சவுக்கில் அடி வாங்குறவங்க வாங்குறாங்க, போய் லைனா நெல்லுங்க, எல்லாரும் கதறிட்டாங்க போறாங்க. அப்ப தெரியாம டீ டைம்ல போயிட்டா இப்படிதான் நம்மளும் யாராவது சொல்றது கேட்டு இந்த யோகா கிளாஸ் கூட இருப்பா, அப்புறம் பார்க்கலாம், இது நல்லா தான் இருக்குது, லௌகீக வாழ்க்கை எந்த குறைச்சலும் இல்லை, 3 வேளைக்கு சாப்பாடு கிடைக்குது, ஜாலியா இருக்குது, சினிமா இருக்குது, எல்லாம் அந்த மனம் வெளி தாக்குதல்களுக்கு உள்ளாகிறதுனாலதான் உள்ள இருக்க அன்பு யார் மேலேயும் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மேலேயும் இல்லை. அது என்னன்னா இப்போ மேனேஜ்மெண்ட்லயும் அதான் சொல்றாங்க, என்னன்னா 2 விஷயங்கள் இப்ப சொல்றாங்க. லவ் யுவர் செல்ஃப் அப்படின்றாங்க, அது இருந்ததுன்னா ஸ்ட்ரெஸ் வராது அப்படின்னு சொல்றாங்க. உங்க மேல முதல்ல அதைத்தான் சுவாமிஜி சங்கல்பமா கொடுத்தாரு. நீங்க எல்லா இடத்துலயும் அறிவித்தந்தை கிளீனா அது கொடுத்துறாரு. அவ முடிவுல நீ யாரை வாழ்த்தாது சாமி, முதல்ல உன்னை வாழ்த்துக்க. உடல் நலம், அது வாழ்த்து, நல்லா வாழ்த்து. உடல் நலத்தோடு இருந்தாதான் நீளாயில் கிடைக்கும். அது உடல் நலத்தோடு நீளாயில் நல்ல கிஃப்ட் அல்ல. அப்புறம் நீளாயில் இருக்கிற போது நிறை செல்வம் நீ தேடி பெறலாம். உனக்கு என்ன நிறைவு? அது அதோட கம்பேர் பண்ணா தயவு செய்து எவனோ எப்படியோ போற, உனக்கு என்ன நிறைவு தரும்? அது அந்த நிறைவு ஆகிறதுக்குனால அடுத்து டெவலப் ஆகுது. அதுதான் நிறை செல்வம். நமக்கு ஒரு பற்றாக்குறை வர்றதுக்கு காரணமே அப்போ 1 கோடி 2 கோடி 5 கோடி சம்பாதிச்ச போதுங்கிற நிறைவு வந்தாச்சுன்னா அதோட நிறுத்திட்டு அதுக்கு மேல ஒரு பைசா வந்தாலும் சமுதாயத்துக்கு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா சந்தோஷமா இருக்கலாம். வர வேண்டாம்னு சொல்லல, பிச்சைக்காரர்னு சுவாமிஜி சொல்ல வேண்டும். இதுக்கு மேல என்ன வருதோ நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பங்களிப்பாக கொடுத்தோம்னா நல்லதா போயிடும் அப்படிங்கிறது அதை இசை ஒழுக்கத்துல அடுத்த கடைசி நிலையில அறநெறிகள்ல கடைசியா கொடுக்குறாங்க. அப்போ இந்த வாழ்க்கை இப்ப அறநெறி வெளியிருக்கக்கூடிய இது அந்த அவங்களுடைய ஆளுமை நம்ம மேல ஆதிக்கம் செலுத்துற போது என்ன ஆகுது, நம்மளும் சலனப்படக்கூடிய நிலை வந்துருதுங்க. அப்போ கண்டிஷன் எங்கேயும் போட ஆரம்பிச்சிடும். எத்தனை நாள்ல சரியாகும், எனக்கு என்ன கிடைக்கும், இதுல என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வர்ற போது அது பிரச்சனைக்கு வந்துருங்க. அதுதான் சுவாமிஜி அந்த சங்கல்பத்தை உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், எவ்வளவு வேணும்னு இன்றைய காலத்து பசங்க கிட்ட நாங்க அகத்தாய்வுல எல்லாம் வாழ்த்துமைன்னு கிளீனா சொல்லிடுறப்பா, நீங்க சின்ன வயசா இருக்கிறீங்க, எவ்வளவு சம்பாதிக்கணும்னு முடிவு பண்றீங்க சார் அப்படின்னு என்ன கேட்கிற அளவுக்கு இருக்காங்க. இன்றைய கல்வி முறை நிறை செல்வம் வேண்டாம்னு சொல்லலையே, பொருள் எல்லாருக்கு உலகம் இல்லை. அது இருந்தா தானே இன்னைக்கு அன்பை காமிக்கிறாங்க. லைன்ல பெரிய இதெல்லாம் பரிசு பொருளோட போனாதான் உங்களுக்கு முதல்ல அனுமதி கிடைக்கும், இல்லைன்னா செல்வாக்கு இருக்கணும், புகழ் பொருள் செல்வாக்கு இருக்கணும், இல்லைன்னா பெரிய கிஃப்டா இருக்கணும். அப்படிங்கிற போது உங்களுக்கு முதல்ல அனுமதி வழங்கப்படும், இல்லைன்னா கொஞ்சம் கடைசி பரிசில் பாருங்க. அந்த பொருள் சார்ந்த நிலையை அன்பை கனெக்ஷன் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணதுதான் இன்றைய வாழ்க்கையில அத்தனை துன்பங்களுக்கும் காரணம். அப்ப நிறை செல்வம் எது நாங்க கேட்கறதா, எவ்வளவு சம்பாதிப்பீங்க அதை முதல்ல பிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் ஒரு பிக்சிங்க்கு வர்றாங்க, இவ்வளவு இருந்தா நல்லா இருக்குமா, அப்பதான் அந்த முதல்ல இருக்கிற 2 தக்க வைக்கப்படும். உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் இருந்தா தான் உடல் நலமும் நீளாயுள் நிறை செல்வம் இருக்கிறது, மனசு திருப்தி ஆயிடும். அப்புறம் உயர் புகழ், நீங்க அந்த குறிப்பிட்ட லெவலுக்கு மேல வர்றது எல்லாத்துக்கும் நீங்க சேவை செய்ய ஆரம்பிக்கிறீங்க உடலால் பொருளால். அப்ப அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் தான் உயர் புகழ் அப்படிங்கிறது. அது தன்னை போல மெய்ஞானத்துக்கு அதுவும் போரடிக்கும்.
அந்த உயர் புகழும் ஒரு சூழ்நிலையில போர் அடிக்க அவன் தாங்க மெய்ஞானம். போர் அடிச்சதுன்னா மெய்ஞானம் போர் அடிக்காத விஷயம் மெய்ஞானம். சுவாமிஜி கரெக்டா வச்சிருக்காங்க. அப்போ லவ் யுவர் செல்ஃப்ங்கிறத சிம்பிளா சுவாமிஜி வந்து அப்ப எது எது அதுவுமே லவ் யுவர் செல்ஃப்னா புரிய மாட்டேங்குது. மனவளக்கலைக்கு வந்தாதான் தெரியுது. இந்த 5 விஷயங்களை நம்ம அடையிற போது கடைசியில நீடித்த நிலைத்த இன்பம் மெய்ஞானத்தை நம்ம உணர்ற போது தவத்தின் மூலமாக இறை உணர்வும் அறநெறியும் உணர்ற போது இறை உணர்வு அது வெளிப்பாடு அறநெறி வர்றபோது நமக்கு அது இயல்பா வந்து விடுங்கிறத சுலபமா சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த தாக்குதல் லவ் யுவர் செல்ஃப்ங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப வந்து உலகளாவிய காதல் வந்து அது பாருங்க, தம்பதிகளா தோற்றுவித்து உலகம் முழுவதும் பரவிட செய்தல் வேண்டும் சுவாமிஜி எழுதியிருக்காங்க. எல்லா இடங்கள்லயும் வந்துங்க அந்த புருஷன் பொண்டாட்டி ரெண்டு அதை நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். வில்லேஜ் ஸ்பெஷலைஸ்டு ப்ரோக்ராம்ல வந்து விஎஸ்பியில் ஆரம்பிச்சு அப்படி அப்படியே உலகம் முழுவதும் போகுங்க. தம்பதிகளா எல்லா பக்கம் போய் சுயநலம் இல்லாம அந்த இடத்துல ஒழுக்கத்தால் உலகிலேயே நட்பு கொள்ளும். அந்த நட்பு கொள்ளக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து பிறரை எதிர்பாராமல் எவ்வளவு வெற்றாயிருப்பு நமக்காக ரெடியா இருக்குது. நம்ம வந்து பிறருக்கு வழங்குறதுக்கு ரெடியா இருந்தோம்னா வாழை மரம் போலதான் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். அது அந்த பாட்டுல வருது இல்லையா, வாழை மரம் போல ஆகலாம்ங்கிறது. வாழைக்கு வந்து யாராவது தண்ணிக்கு போகுதுங்களா? எங்காவது எந்த தண்ணிக்குமே அது போறது இல்லை. அதுக்கு எல்லாருமே உரம் தண்ணீர் விடுறாங்க. ஏன் விடுறாங்க? அதனுடைய பலன்கள் அதுக்கு அடுத்தடுத்து அதனுடைய வழிமுறை அதனுடைய தலைமுறையே மனிதனுக்காகவும் விலங்குகளுக்காகவும் பயன்படக்கூடிய இது இருக்கிறதுனால அதுக்கு எல்லா விஷயங்களும் அதை தேடி வரும். அப்ப அதான் பாருங்க, நம்ம வந்து ஒழுக்கங்கிற நிலையை எடுத்து நம்ம வாழ்க்கையை வந்து அன்புங்கிற ஒரு வந்து டூலை எடுத்துட்டு அதனுடைய கருவியை எடுத்துட்டு எல்லா இடத்திலும் நம்ம பயணம் செல்கின்ற போது நம்மை நோக்கி நமக்கு என்ன தேவையோ அது வந்து சேரும். ஆனா அது என்ன ஆகுதுங்க, நீ இவனை நம்பி பிரயோஜனம் இல்லை, இவன் இப்படித்தான். எனக்கே நிறைய இடங்கள்ல பிரச்சனை வருங்க. ஒரு வாழ்வமுடன் போய் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. அது என்ன, இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்ற போது ரொம்ப கெட்டு போயிடுறாங்கிற லவ்கியை அப்படித்தானே சொல்லுவோம். இவங்களை எல்லாம் நம்பாதப்பா. அது வந்து இப்போ சில சடங்கு சம்பிரதாயத்துல ஏன் எதற்குன்னு நமக்கு சுவாமிஜி சொல்லி கொடுத்துட்டாரு இல்லையா, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். அது நம்ம அதன்படி இது எதுக்குன்னு கேட்டா சாக்ரட்டிஸ் மாதிரி நம்மளே காலி பண்றதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. அப்படித்தானே அவருக்கு ஏன் எதற்கு எப்படின்னு கேட்ட மகான் சாக்ரட்டிஸே கோணியம் வசமிச்சிட்டாங்க. காலில இருந்து பார்த்து போய் நமக்கு வைக்கிறது இல்லை, மனதால வந்து நம்மளை சமைச்சு நம்ம கிட்ட விஷமிக்கிறது இல்லையே, சாவகாசம் வச்சுக்க மாட்டாங்க, அது வேண்டாம் அப்படின்னு. அப்ப நம்ம அவங்க மேலையும் அன்பு செலுத்தணும். இதுதான் அப்ப என்னன்னா, இனமாவும் மொழியாவும் ஜாதியாவும் ஊராவும் நாடாவும் பிரிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு சமுதாயங்கிறது டேஞ்சரஸான சமுதாயம். அந்த அந்த எல்லைகளை எடுக்கணுங்கிற சுவாமிஜி எல்லையை வந்து முதல்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த அன்பின் எல்லை, அந்த இவ்வளவுதான் நான் பண்ணுவேன், இதுக்கு மேல நான் அன்பு செலுத்த மாட்டேங்கிற இவங்களுக்கு இது போதும், அது இயல்பாக நமக்கு அந்த மாதிரி டிசைன் ஆயிடுச்சுங்க. நீங்க சமுதாயத்திலையும் இல்ல நம்ம குறைவாகும், இல்ல தொழில் பண்ற இடத்துல அவங்களுடைய வசதி குறைவாகும், இல்ல அந்தஸ்துல ஏதோ ஒரு விதத்துல குறைவா இருந்ததுன்னா சமுதாய பார்வை அவங்க மேல வேற மாதிரிதான் இருக்குதுங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இதே வசதியா இருந்தா அவங்க மேல இருக்கக்கூடிய சமுதாய பார்வை, நீங்க அப்பா இடத்துல இனம் மொழி ஜாதி எல்லாமே போயிருங்க. வசதி செல்வாக்கு இருக்கிற இடத்துலயும் அது வேற மாதிரி. அப்ப இந்த எல்லைகளை எடுக்கணும். அதான் திருமந்திரம் வர்ற மாதிரி யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலை அப்படிங்கிற அது திருமந்திரத்திலே வருது இல்லைங்களா. அப்ப அது எல்லாமே வந்து எல்லாருக்குமே அந்த பொதுவான ஒரு இது வந்துங்க, எல்லை கட்டாத அன்பு. முதல்ல லவ் யுவர் செல்ஃப். ரெண்டாவது மேனேஜ்மெண்ட்ல சொல்றது வந்து முக்கியமான விஷயங்க. எல்லாரும் செய்வன திருந்த செய்ன்னு சொல்றத இப்ப நாங்க எல்லாம் அதை மாற்றி சொல்றோம். மேனேஜ்மெண்ட் சொல்வன திருந்த சொல். இது ரொம்ப முக்கியம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நீங்க பயன்படுத்தலைன்னா நீங்க மெசேஜ் கரெக்டா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வர்றேங்கிறது இந்த காலத்துக்கு வந்து கரெக்டா சொல்லி அவங்க மண்டையில ஏற்றிடணும். மண்டையில ஏற்ற முடியாத அளவுக்கு அவனுக்கு உணர்ச்சி வேற தாக்குதல் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம வீட்டு குழந்தைகள், நம்ம வீட்டம்மா, வாழ்க்கை துணை எல்லாம் பாருங்க. நீங்க எது சொன்னாலும் உடனடி ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஆனா அவங்களை திட்டினீங்கன்னா உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அதுக்கு மட்டும், ஏன்னா அது உணர்ச்சியிலேயே அந்த மனசு பழகிருக்கு. ஒரு திட்டுங்கிறது உணர்ச்சி, அந்த கோபங்கிறது உணர்ச்சி செலுத்துற போது உடனே பல்கறி அது 200 வாட் செய்றீங்க, நம்மள திருப்பி திட்டுவாங்க. ஆனா நல்ல விஷயம் சொல்ற போது உடனடியாக ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஆனா ரெஸ்பாண்ட் பண்றாங்க. அந்த ரெஸ்பாண்ட்ங்கிறது எப்படின்னா உள்ள அவங்க ஏத்துக்கிறாங்க.
ஏத்துக்கிறாங்க. இது என்னமோ சொல்றாரு அப்படிங்கறத உள்ள மைண்ட்ல லைட்டா அந்த உணர்ச்சிகளுக்கு இடையில போய் போகுது. அது அது அந்த பூந்தது பின்னால ஏற்கனவே இருக்கிற உணர்ச்சியை அவங்க வெளியே கொண்டு வரணும். வெளியே கொண்டு வந்து நம்ம சொல்றதை ஏத்துக்கிட்டு அப்புறம் அவங்க அதை செயலுக்கோ சொல்லுக்கோ கொண்டு வரணும். அதுக்குள்ளார நம்ம பழக்கத்தினால என்ன பண்றோம், இன்னும் கூட அது நான் புரியுற மாதிரி டிஸ்கஷன் பண்ணல. இப்ப குழந்தைகளே இருக்குன்னு வச்சுக்கல, ஒரு வேலையை சொல்லணும். சொன்னோம்னா அவங்க ஏதோ ஒரு உணர்ச்சி மயமாவோ ஏதோ ஒரு வேலையை இருந்தாங்க, அதை முடிச்சுட்டு செய்யலாம். அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க, டாடி சொல்லியிருக்காங்க, மம்மி சொல்லியிருக்காங்க, அவங்க ப்ரோக்ராம் பண்றதுக்குள்ள நம்ம டென்ஷன் ஆகி சொல்லிட்டே இருக்கிறான், கேட்கறான். அது நம்ம பண்ணிடுறோம்ல, நம்ம உணர்ச்சி மயமா அது எல்லை கட்டி இருக்கோம். நான் சொன்னா கேட்டாகணும். அந்த எல்லை கட்டுறது யாருன்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த 3 எழுத்துக்காரங்க. இங்கிலீஷ் சொல்றோம் இல்லையா, இஜிஓ. அவர் தான் நம்ம எல்லை கட்டி இருக்காரு. இவனுக்கு இது போதும், இவனுக்கு இப்படி பண்ணா போதும். அது ஆய்த்து பண்றது வள்ளுவர் சொல்றது வேற. இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் விடுங்கிறது. நம்ம அதை கரெக்டா யார் யாருக்கு என்னென்ன வரும் அது சொல்றாங்கல்ல கிராமங்கள்ல. கோழியை காலை பிடிச்சுதான் தூக்கணும், வாத்தை கழுத்து பிடிச்சுதான் தூக்கணும், முயலை காதை பிடிச்சுதான் தூக்கணும் அப்படின்னு மாத்தி தூக்கணும், எல்லாமே சேர்த்து போயிடும். அவங்கவுங்களுக்கு என்னென்ன கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிறத பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் தான் புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் பேரு. அப்ப இந்த அன்பு புரிதலோட உணர்ச்சி மயம் இல்லாம நம்ம எல்லாத்துக்கும் வழங்குற போது அது எல்லை இல்லாம வழங்குற போது கரெக்டா இருக்குங்க. அந்த இடத்துல சொல்வன திருந்த சொல்லுங்கிறது இப்ப மேனேஜ்மெண்ட்ல நாங்க எல்லாமே கார்பரேட் லெவலுக்கு சொல்லிட்டு இருக்கிற விஷயம். செய்வன திருந்தச்சு அவன் பண்ணிடுவான், நீங்க ஒன்னும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா பண்ணாம இருக்க முடியாது, சிசிடிவி இருக்கு. பசங்களும் தாத்தாவும் அந்த காலத்து தாத்தாவும் பேரனும் பேசுன மாதிரிதான். நாங்கெல்லாம் அன்னைக்கு ஒரு ரூபா ஒரு ரூபா கொண்டு போனா ஒரு கூட நிறைய சந்தையில பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துருவோம், உனக்கு தெரியுமாடா அப்படின்னு பேரங்கிட்ட தாத்தா கேட்டிருக்காரு. அந்த பேரன் யோசனை பண்ணி கரெக்டான பதில் சொல்லியிருக்காரு. தாத்தா, அன்னைக்கெல்லாம் சிசிடிவி இல்லை. அவன் நினைச்சிட்டான் பூராமே திருடிட்டு வந்துடுவார் தாத்தா. ரூபாய்க்கு அவ்வளவு பொருள் கிடைக்குதுன்னு அவனுக்கு தெரியல. இருந்தாலும் அவன் வித்தியாசமா லேட்டரல் திங்கிங் மாத்தி யோசனை பண்ணியிருக்கான். இந்த மாதிரி எல்லாம் இல்ல தாத்தா, எல்லாம் நீ சும்மா திருடிட்டு வந்துடுவ, இப்ப எல்லாம் நாங்க எங்கனால திருட முடியாது, எல்லா பக்கம் சிசிடிவி வச்சிருக்கான் அப்படின்னு அவன் சொல்றான். அந்த மாதிரிதான். அதனால அந்த உணர்ச்சி மயம் இல்லாம எல்லையை கட்டிய நிலையிலிருந்து வெளியே அன்பு செலுத்துறதுங்கிறது தான் இதுதாங்க. அந்த இடத்துல நான் இன்றைய தலைப்புக்கு எடுத்த விஷயம், ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும். அப்போ உலகளாவிய காதல் இதுங்கிற கான்செப்டுக்கு வர்றபோது வேற ஒண்ணும் இல்லைங்க, நட்பு தான். அப்போ முதல்ல லவ் யுவர் செல்ஃபுக்கு நம்ம மேல நம்ம முதல்ல நட்பா இருக்கணும். காணுகின்ற மனிதர்களிடத்துல எல்லாத்த வேலையும் ஒரு நட்பு, ஒரு சின்ன ஸ்மைல்ல ஸ்டார்ட் பண்ணலாம். யாரை பார்த்தாலும் ஒரு சின்ன ஸ்மைல். அது இப்ப நிறைய பேர் சிரிக்கிறது இல்லை. நம்ம ஸ்மைல் பண்ணா கூட அதையும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நான் சிரிச்சேன், அவரு ஸ்மைல் பண்ணா, அவரு ஸ்மைல் பண்ணல, இனி எந்த ஜென்மத்திலேயே அவர் மூஞ்சியில் முடிக்க மாட்டேன், சிரிக்க மாட்டேன்னு ஒரு கண்டிஷன் போடும். இந்த கண்டிஷன் எடுக்கணுங்க. அன்கண்டிஷன்ங்கிறது அதுதான். அவர் சிரிக்கலையே இல்லையோ நம்ம ஒரு ஸ்மைலோட போயிடுறது தான் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது. அந்த கண்டிஷன் இருந்தா போதும். கண்டிஷன் லவ் இல்லாம இப்ப இது அன்கண்டிஷன்ங்கிறது அதுதான். என்னுடைய இது இதுதான். யாரை பார்த்தாலும் சில பேர் அப்படித்தாங்க. ஒரு அலுவலகத்துக்கு போனாலும் அப்படியே ஒரு ஆனந்தமா சில பேர் பார்த்தா நமக்கும் பத்திக்கும். என்னடா இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்களே அப்படிங்கிறது வரும். சில பேர் என்ன வசதியா இருந்தாலும் எத்தனை கொடுத்தாலும் அது அப்ப என்னன்னா கண்டிஷன். அந்த இடத்துல நம்ம ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கோம். இது இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும். அதெல்லாம் இல்லைங்க. எல்லா இடத்துலயும் ஃபர்ஸ்ட் நம்ம மேல கண்டிஷன் இல்லாம உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் நட்பு செலுத்துற போது அது நல்லா இருக்குங்க. இப்போ நன்றி நம்ம சொல்லணும் இல்லையா, ஒவ்வொரு அவயங்களுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் எத்தனை இருங்க, கண்ணாகட்டும், மூக்காகட்டும், உள்ள உறுப்புகள் ஆகட்டும், எத்தனை நமக்காக ஹெல்ப் பண்ணுதுங்க. கல்லீரல் அப்பா பெரிய ஃபேக்டரி இல்லை, அத்தனை கழிவுகளையும் கொஞ்ச நஞ்ச வேலையை செய்யும். எல்லாத்துக்காக தான் ஒரு பயிற்சியில கடைசியில அந்த நம்ம காந்த ஆற்றல் மூலமாக, மனம்ங்கிற காந்த ஆற்றல் மூலமாக சுவாமிஜி அழகா நன்றி செலுத்துறது தான் நம்ம சவ ஆசனம், ஓய்வு தரும் பயிற்சி, ரிலாக்ஸேஷன். அந்த ஓய்வு தரும் பயிற்சி ஆசனங்கள் நாங்க படிக்கிற காலத்துல அதுக்கு பேரு சவ ஆசனம்னு சொன்னாங்க. சவம்னா என்ன, வேற ஒண்ணும் இல்லை. நீங்க கை தூக்குனா சவ அப்படியே கையை கீழே விட்டு, தலையை தூக்குனா தலையை விட்டுரும், காலை தூக்குனா காலை விட்டுரும். அந்த மாதிரி கிடக்கணுமா. அப்ப அந்த இடத்துல கண்டிஷன் இல்லைன்னு அர்த்தம். உடல் மேல நம்ம எந்த விதமான கண்டிஷன் மனதின் மூலமாக அதை நெருக்கடிக்கு உள்ளாக்கி அது கையை காலை அசைக்காம படுத்திருக்கணும். ரிலாக்ஸேஷன் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நிறைய பேர் தூங்க மாட்டாங்க. அந்த இடத்துல கண்டிஷன் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த கண்டிஷன்ல இருக்கணும், ஐயோ 5 நிமிஷம் எழுப்பி விட்டுருவாங்க. நாங்க சொல்றது ரிலாக்ஸேஷன் நல்லா பண்ணுங்க, தியானம் நல்லா கிடைக்கும். ஏன்னா கண்டிஷன் எடுத்துட்டோம் இல்லையா.
அந்த கண்டிஷனை எடுத்தாதான் நமக்கு நல்லா இருக்கும். கண்டிஷன் தான். அப்புறம் ஒவ்வொரு இடங்களையும் நம்ம இந்த மாதிரி இருக்கும்போது வாழ்க்கைங்கிறது வந்து அப்போ புறம் நோக்கித்தான், புற வாழ்க்கையை தான் நமக்கு போயிட்டு இருக்குது. அகம் நோக்கிய வாழ்க்கை வர்றது அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மேல ஒரு நட்போட அன்பும் கருணையும் நம்ம செலுத்துற போது நம்ம கிட்ட இருக்க வரக்கூடிய ஒரு வெளிப்பாடு வந்து மொழியாகட்டும், எண்ணத்திலேயாகட்டும், செயலாகட்டும். அதான் சுவாமிஜி சொல்லுவார் இல்லையா, மனமெனும் புதினமது ஜீவகாந்த அலைதான். புதினம்ங்கிறது மனிதர்களிடம் புலன் உணர்வில் அது விரைவு கொண்டு மாறி பல நிலைகளில் 14 முதல் 40 வரை போகும் சொல்றாருல்ல. மனமது ஆக்கினை துரியமைக்க 8 முதல் 13ஆம் கரெக்டா சொல்ற மறைபொருள் இது பிரபஞ்சத்துல நிக்கிற போது, சக்திகளத்தில் நிக்கிற போது 4 முதல் எல்லாம் மறைபொருளாம் சிவகலத்தில் 1 முதல் 3ஆம் அப்படிங்கிறார். அப்போ அப்ப இந்த ஜீவகாந்த சக்தி வந்து நம்ம அந்த ரிலாக்ஸேஷன் பண்ற போது காலில இருந்து வந்து அந்த கண்டிஷன் எடுத்து நீங்க எல்லா இடங்கள்லயும் ஒவ்வொரு பகுதியை வந்து நட்போட பார்க்க சொல்றாங்க. பாதங்கள் எவ்வளவு தாங்குதுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மேல லவ் பண்றது நட்பு. அதுதான் உலகளாவிய காதல்ங்கிறது வேற எதுவும் இல்லைங்க, நட்பு தான். அதுக்கு வந்து கண்டிஷன் கிடையாது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப கால்ல இருந்து நம்ம காலு, நம்ம மொழி, நம்ம கெண்டைக்கால், முழங்கால்ல இருந்து ஒவ்வொரு பகுதியா நன்றி செலுத்திட்டு வந்த நன்றி தானுங்க. அது வந்து வேற ஒண்ணும் இல்ல. ஓய்வு பெறட்டும்னு சொல்றது ஒரு நன்றி தானே. அந்த ஓய்வு பெறதுக்கு விட்டா ஓய்வு பெற்றோம். சிலர் நல்லா தூங்குவாங்க, அருமையா தூங்குவாங்க. நான் பயிற்சி கொடுத்தேன்னா முதல்ல 1ஆம் நம்பர் பயிற்சியும் கொடுத்துறது, கடைசி பயிற்சியுமே கொடுத்துறது. அப்ப ஊருக்குள்ள போய் சொல்லிடுவான், சார் நல்லா இருக்குது, தூங்க வச்சிடறாங்க, ஜம்முன்னு தூங்கி எழுந்திரிச்சு வந்துடும். அடுத்த நாள் கொஞ்சம் கஷ்டமான பயிற்சி போகலாம். எடுத்தோடனே முதல் நாள் வந்து அந்த ரிலாக்ஸேஷன் கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு ஆனந்தம். ஏன்னா அது ரிலாக்ஸேஷன்ங்கிறது வந்து கண்டிஷன் இல்லாததாங்க ரிலாக்ஸேஷன். அந்த இடத்துல நம்ம நல்லா பண்ற போது அப்ப பாருங்க, உடலை லவ் பண்ணுங்க, மனசை லவ் பண்ணுங்க, அதான் தியானம். அடுத்தது வந்து நீங்க வாழ்த்துல நட்போட சொல்லுங்களேன். பார்க்கிற இடத்துல நீங்க தவம் பண்றவங்களுக்கு நீங்க அதைய வெளிப்பாடுகள்ல நல்லா கவனிக்கலாங்க. இந்த உலகளாவிய காதலாகிய நட்பு வந்து எல்லா வெளிநாடுகள்லயும் முன்னேறிய நாடுகள்ல அது இருக்குங்க. இப்ப நம்ம நண்பர் கூட ஆஸ்திரேலிய நண்பர் இணைஞ்சிருக்கலாம், தெரியல. இப்ப ஆஸ்திரேலிய கிரிக்கெட் டீமே எடுத்துக்கங்களேன். அவங்க எல்லாம் விளையாடி முடிச்ச உடனே அவங்களுக்குள்ளாரையே கை கொடுத்துக்குவாங்க. சார் நல்லா விளையாடுனீங்க, அது ப்ரொஃபஷனல், எங்களோட சேர்ந்து விளையாடுனீங்க, உங்களுக்கு நன்றி. அதனால அது பாருங்க, அந்த நட்புங்கிறது தாங்க உயர்ந்த அந்த நட்பு தான் வந்து அவங்களை ஜெயிக்க வைக்குது. இப்ப இது யாருக்கு தெரியுது இல்லை. நம்ம வந்து அந்த 3 எழுத்து தடுத்துருக்கு. நான் தெரியல, நான் முன்னால வந்தவன், நான் அந்த காலத்திலேயே இப்படி இருந்தவன், இந்த காலத்திலேயே இப்படி இருந்தவன், நான் யார் தெரியுமாங்கிற அந்த ஈகோ தடுத்துருக்குங்க. அங்க அப்படியெல்லாம் இல்லை. யாரா இருந்தாலும், சின்ன பசங்களா இருந்தாலும் அது அந்த விளையாட்டு இதுக்கு வந்து தலைவரா வருவாங்க, கேப்டனா போடுவாங்க. அது காரணம் வந்து நட்பு தான். நீங்க பாருங்க, அந்த நட்புங்கிற இருக்கிற போது அவங்க அந்த டீம் ஸ்பிரிட்ங்கிறது தன்னை போல வெளிப்படும். இங்க ஈகோ தடுக்கிறதுனால டீம் ஸ்பிரிட் வந்து வெளிப்படாம, அதனால இப்ப நம்மளால கொஞ்சம் மாற்றி அடுத்தடுத்து இதெல்லாம் சின்ன பசங்களை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாக்குறதுல விளையாட்டு இருந்தாலும் அதனுடைய தாற்பயம் அது சொல்லாமையும் இன்றைய நம்ம மனவளக்கலை கொண்டு சேர்க்க முடியாத சூழ்நிலையில் நம்மளும் தள்ளப்பட்டிருக்கோம். சில விஷயங்களை நம்ம உலகம் முழுவதுமே சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு நம்மளும் தள்ளப்பட்டிருக்கோம். அப்ப இந்த விளையாட்டை பத்தி சொல்லலாம் சார். இந்த மாதிரி பாருங்க, இந்த பசங்க எல்லாம் ஒன்னும் ஒரே வயசுல சேர்த்து விடுற போது அவங்க எல்லாம் வந்து ஒரு அந்த நட்பு அதிகமாகுது. அவன் விட்டுட்டா பரவாயில்ல, நான் வந்து இதுக்காக நாட்டுக்காக விளையாடி ஜெயிச்சு காமிப்பேன்னு சொல்லி அப்படி எல்லாருமே பாருங்க. அதுதான் அப்ப இந்த இடத்துல பெருசு சிறுசு கலந்து போடுற போது அவன் நான் சொல்றதை கேளுன்னா அந்த இடத்துல பிரச்சனை. அவர் சொல்றது அவரு காலத்துக்கு அந்த நேரத்துல கரெக்டா இருந்துருக்கலாம். அதான் சொல்லால் மட்டும் நம்பாது சுயம். அந்த இடத்துல நீங்க எதிர்ப்பு காமிக்காம சரிங்கன்னு சொல்லிட்டு, அன்பா சரிங்கன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி நீங்க பக்குவமான நிலையில அதை சொல்றாங்கல்ல, மேலாதிக்கம் செலுத்தாத, உணர்ச்சி வயப்படாத, அந்த நேரத்துல வந்து சுவாமிஜி சொன்னதை கடைபிடிச்சு டோன்ட் கமெண்ட், டோன்ட் டிமாண்ட், டோன்ட் கமெண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டு நம்ம கரெக்டா அந்த இடத்துல பக்குவமான நிலையில இந்த இடத்துல என்னுடைய எனக்கு இப்படி இருக்கு, அது பண்ணலாம்னு இருக்கு அப்படின்னா அப்ப பர்மிஷன் வாங்கிட்டு பண்ற போது கண்டிஷன் இல்லாம நம்ம பண்ற போது நல்லா வந்துடும் இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளை லவ் பண்ணுவோம், நம்மை சார்ந்தவங்களை, அக்கிரணை பொருட்களை கூட லவ் பண்ணலாம்னு சொல்றாங்க. நீங்க உபயோகிக்கிற பாருங்க, இந்த இணையவழி இணைப்புக்கும் கூட ஜூம்ங்கிற இது வந்து எவ்வளவு நமக்கெல்லாம் ஒரு பண்ணுது. நீங்க அதுக்காக நம்ம இயக்குனரகம் எத்தனை பேர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மொபைல் போன் எல்லாமே அதை லவ் பண்றது கொஞ்சம் நாளைக்கு ஓடுங்க, கடைசி வரைக்கும் ஓடும். அது யாருக்கும் தெரியுது இல்லை. அவங்க வச்சிருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் நீங்க எல்லாமே அந்த நட்பு பண்ற போது என்ன ஆகுன்னா, அதான் அன்பு நெறி பின்னால வருங்க. ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும். அந்த நட்பு கொள்ற போதுதான்
அன்பு நெறியாக அது மாறி உலகம் முழுவதும் பரவுங்க தான் உலகளாவிய காதல். நம்ம நட்போட இருக்கணுங்க. நீங்க இன்னொரு விஷயம், நட்புக்கு பாருங்க குடும்ப பொறுப்பு இல்லைங்க. நீங்க நட்பு நல்லா அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். நான் என் கூட 83, 84 கல்லூரியில் படிச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் ஒற்றுமையா இருப்பேன். அதுல நட்புக்கு குடும்ப பொறுப்பும் இல்லை. இன்னொன்னு அஹ் தொடர் இயக்கம் அதுல கிடையாது. தொடர் இயக்கம் என்ன, இது பார்க்கணும் அது பார்க்கணும் இதை பண்ணணும் இதை பண்ணணும் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நட்பு கூட சேர்ந்தாச்சுன்னா ரெண்டாவது இந்த ஈகோன்னு இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம், நட்புக்கு இடையில ஈகோ இருந்ததுன்னு அது நட்பு கிடையாது. அது தேர்ந்தெடுக்கிற போது நம்ம அந்த மாதிரி நட்பை தேர்ந்தெடுக்கணும். தேரான் தெளிவும் தெளிந்த கான் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் வள்ளுவர். நீங்க நட்பை தேர்ந்தெடுக்கிறது இல்லைங்க, கொஞ்சம் கவனமா இருக்கணும். ரொம்ப தேரான் தெளிவும் அது நட்பு மட்டும் இல்ல, கல்யாணமா தான். அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிட்டோம்னா பிரச்சனை. தேரான் தெளிவும் நீங்க தேர்ந்தெடுக்காம போய் எடுத்துட்டு வந்துட்டீங்க. அப்புறம் தெரிந்த கான் அது நீங்க எதுல தெரிஞ்சாச்சு, நட்பை தேர்ந்தெடுச்சாச்சு. அது ஏன் நிலைக்க மாட்டேங்குது? வியாபார நட்பா இருக்கணும், இல்லைன்னா நீங்க ஐயுறவுங்கிற நீங்க உயர் வள்ளுவம் வள்ளுவ பெருந்தகை சொல்ற ஐயுறவுன்னா என்னங்க, சந்தேகப்படும். என்ன இருந்தாலும் எந்த ஊருக்காரன் இவன் இப்படி, இவனை நம்ப கூடாதுன்னு உள்ள ஒரு சின்ன சந்தேகம் இருந்தாலும் அகத்தின் அழகு முகத்தில் தெரிஞ்சதுன்னா அது வருதில்லை. இன்னொரு இடத்துலயும் வள்ளுவம் வருதில்லை. மோப்ப குழையும் மனிச்சம் முகம் நோக்க குழையும் அது முகம் தெரிஞ்சதுனால நம்மளால எக்ஸ்பிரஷனை கட்டுப்படுத்த முடியாது. அதெல்லாம் பெரிய ட்ரிக்ஸ். அப்படி வேண்டியும் இல்லவே. அது எதுக்காக நம்ம மறைச்சு நடிச்சு என்ன பண்ண போறோம்? அது தன்னஞ்செறிவது பொய்யற்க. அது நம்ம இருக்கிறது ஏதோ இடத்துல டைம் ஸ்லிப் ஆயிருங்க. அது கடவுள் காமிச்சு கொடுத்துருவாரு, அப்ப அது போயிடும். அதான் தெளிந்தகான் ஐயுறவும் தேரான் தெளிவும் தெளிந்தகான் ஐயுறவும் தீரா இடம்பை தரும். தெரியாம நீ தேர்ந்தெடுக்காம நட்பை தேர்ந்தெடுத்துட்டாலும் தூக்கு போயிடுவானுங்க. ஏதாவது போதை கடிமை பண்ணி விட்டானுங்கன்னா போச்சுங்க. அது தீரா இடம்பைங்கிறது நட்பு இப்ப சமுதாயத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சினிமா பாக்குறது, மொபைல் பாக்குறது எல்லாம் அது நீங்க ஒண்ணுமே இல்லை. நீங்க கியூ எல்லாம் அந்த காலத்துல நிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இப்ப டேட்டா ஃப்ரீன்னு எல்லாம் கொடுத்தீங்க, ஆளுக்கு ஒரு மொபைல் 2 நாள் வேணாலும் கியூ நிற்பான். அந்த அளவுக்கு அதுல நட்பும் சேர்ந்து நீங்க அது தேரான் தெளிவுங்கிறது வள்ளுவர் பெருந்தகை எப்படி சொன்னாருன்னு தெரியல. சுவாமிஜி சொன்னாங்க, நட்புக்கு உயர் இடம் கொடுத்தல வாழ்த்து சொல்றாரு. நீங்க இந்த நெறியே ஒழுக்கத்தால் தானே வரும். அந்த ஒழுக்கத்தால் நட்பு கொள்றது பின்னால்தான் அன்பை வெளிப்படுத்த முடியும்னு சுவாமிஜி சொல்றாங்க. அது நீங்க பாருங்க, அந்த வாழ்த்து வரிசையில அம்மா அப்பா நம்ம வாழ்த்த வயதிலே வணங்கிடுறோம். தவ முடிவுல தன் வாழ்த்துக்கு அப்புறம் வாழ்க்கை துணை, குழந்தைகள், சகோதரர்கள், உறவினர்கள், அப்புறம் நண்பர்கள் இருக்கிறார்கள். இந்த ஆர்டர்ல நீங்க கவனிச்சு பாருங்க. அம்மா அப்பாட்ட சொல்ல முடியாத விஷயத்தை கூட கட்டின பொண்டாட்டியோ புருஷங்கிட்டவோ சொல்ல முடியாத விஷயங்களும் சொல்ல முடியாத விஷயத்தை கூட கூட பிறந்தவங்ககிட்ட குழந்தைகிட்ட சொல்ல முடியாத விஷயங்கள் இருக்கு. அது குழந்தைகிட்ட நம்ம விஷயங்கள சொன்னா போச்சுங்க, அப்புறம் அவனும் பண்ணிடுவான். குழந்தைகிட்ட சொல்ல முடியாத விஷயம், சொந்தக்காரங்கிட்ட சொல்ல முடியாத விஷயங்கள் கூட இருக்கலாம். அது நல்ல இடங்கள்ல போய் போட்டு கொடுத்துருவான் பையன். ஆனா நட்புகிட்ட எல்லாமே சொன்னாங்க. நட்புகிட்ட எல்லாமே சொல்லணும். அது உண்மையான ஆறுதல். அப்போ இந்த இடத்துல இப்படி யோசிச்சு பாருங்க. சுவாமிஜி சொன்ன கான்செப்ட் உலகம் முழுவதுமே நமக்கு நட்பா இருக்குன்னா யாருக்கு எந்த கவலையும் இல்லையா, ஷேரிங் ஆயுது இல்லை. அப்ப எல்லாருமே பார்த்தோம்னா வாழ்க்கை சந்தோஷமா வர்றது உலக அமைதிங்கிறது ஈஸியா சேரும் இல்லையா? உலகளாவிய காதல்ங்கிறது நட்பு கிட்ட எந்த கண்டிஷன் இன்றைக்கு வரைக்கும் நான் சொன்ன நண்பர்கள் எந்த கண்டிஷன், அதுக்கு என்னுடைய உதாரணமே இருக்கு. இப்போ நீங்க இந்த இதுல செவிமடிச்சுட்டு இருக்கக்கூடிய நெருங்கிய உறவினர்கள், உங்களுக்கு நெருங்கிய உறவினர்கள் யாராவது இருந்தா அவங்க வீட்டு ஒரு விசேஷ கல்யாணம்னு வச்சுக்கங்க. உங்களுக்கு அழைப்புதல் 2 பேர் கொடுத்தா நீங்க 2 பேரும் கண்டிஷன். ஒருத்தர் கொடுத்தா அவருக்கு நீங்க வாசப்படி தாண்டறதுக்கு முன்னாலேயே மைண்ட் வாய்ஸ் இல்ல, மவுத் வாய்ஸே வெளியே வரும். பாருங்க, நீங்க மட்டும் போங்க, என்னை தயவு செய்து கூப்பிட்டுறாதீங்கிற கண்டிஷன் வரும். எல்லா வீடுகளையும் நாங்க பார்த்துருக்கோம். இது என்னன்னா, அப்ப பாருங்க அந்த இடத்துல நம்ம கண்டிஷனா வச்சிருக்கோம். நட்புக்கு இன்னைக்கு வரைக்கும் இல்லைங்க. நான் எங்க வீட்டு விசேஷத்துக்கும் ஒரு நாள் கூட நேர்ல யாரையும் கூப்பிட்டது, எல்லாம் வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி போட்டா போதுங்க, தன்னை போல வந்துடுறாங்க. சொந்தக்காரங்களுக்கு முதல்ல நட்பு நிக்குது இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயம். அதான்
அன்பு நெறிங்கிறது அதாங்க. இது கண்டிஷன் இல்லையே. நேர்ல வந்து நீ கூப்பிடல, போன்ல கூப்பிடல, எனக்கு முறையா பத்திரிக்கை வைக்கல, வான்னு கூப்பிடல, நீ வந்தவொடனே சும்மா அனுப்பிச்சிட்ட, எல்லாத்துக்கும் வந்து தட்டம் கொடுத்த, எனக்கு வெறும் கையில கொடுத்துட்டு போன, வெத்தலை வாக்கு வைக்கல. எத்தனை கண்டிஷன். நீங்க லௌகீக வாழ்க்கையில எடுத்துட்டீங்கன்னா கண்டிஷனுக்கே கண்டிஷன் போட்டுருவான். சாதாரண கண்டிஷன் எல்லாம் உடை தெரியுங்க. எடுத்து வெளியே வாங்க. அன்பு ஒன்று போதும். அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இது வந்து நட்பு. அதான் உலக அளவு முழுவதும் நாம கொண்டு வருவது. நல்லா இருக்குங்க. நானும் அதே மாதிரி நான் அதை கடைபிடிக்கிறேன். இன்று வரை எங்க நண்பர்கள் இன்று காலையில் கூட ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னார், எப்பா February 8 வந்திருப்பா, நான் 60 வந்தோடனே எனக்காக எல்லா குடும்பத்தோட வந்து சரி வந்துடுறேன்ப்பா, எங்க இடமெல்லாம் கேட்டு வச்சாச்சு, போதுங்க, அவ்வளவுதான், வேற என்ன இருக்கு. பத்திரிக்கை வரட்டுங்கிறதெல்லாம் வேண்டியதே இல்லையே. உயர் நட்பு இல்லையா. அதனால அந்த நல்ல நட்புங்கிறது ரொம்ப விஷயங்க. தேரான் தெளிவுங்கிறது நல்ல நட்பு கூட வச்சுக்கணும். அப்புறம் வள்ளுவர் இன்னொரு இடத்துலயும் சொல்றாங்க, தப்பு கண்டுபிடி. அதை என்னுடைய வாழ்க்கையில அனுபவத்திலையும் பார்த்திருக்கேன். இந்த உயர் நட்புங்கிறது உலகளாவிய காதலுக்கு காதலுக்கு எதிர்ப்பு வரத்தான் செய்யும், நட்புக்கு எதிர்ப்பு வரத்தான் செய்யும். உலகளாவிய நட்புக்கு வருவது உலகளாவிய காதல்னு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த இடத்துல எதிர்ப்பு வரத்தான் செய்யும். எனக்கு ஒரு கடுமையான எதிர்ப்புங்க. வேறொரு நண்பர் வந்து தேரான் தெளிவது. அவர் ஏதோ பைனான்ஸ்ல நகை கடன் வாங்குறேன், ஜாமீனுக்கு கையெழுத்து போடுறாங்க, உங்க நம்பரும் போன் நம்பருக்கு உங்க கையெழுத்து மட்டும் போதுமாமா, வேற எதுவும் வேண்டியது இல்லைன்னு நான் கோமாளிகிட்ட சரின்னு கிளம்புறேன். இன்னொரு நண்பர் கேட்டாரு, எங்க போறீங்க? அவரு மனவாழ்க்கையில இருக்கிறது, எங்க போறீங்க? இந்த மாதிரி அவர் கூப்பிட்டு இருக்காருங்க, அவரு வேற எதுவும் வேண்டியது இல்லையாமா, அவர் கையெழுத்து மட்டும் உங்களுக்கு இருக்கு. இது அருமையா கேட்டாருங்க. அவர் கொஞ்சம் மூஞ்சில அடிச்ச மாதிரியே சொன்னாருங்க. அதான் இடித்துரைக்கும்ங்கிறது உண்மையான நட்புங்கிறது பெரிய விஷயங்க. ஏன்னா ஆச்சரியப்பட்டு போனேன். எனக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருந்தது. என்ன திட்டுறாரு அப்படின்னு. கம்முன்னு உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போங்க, கையெழுத்து எதுக்கு ஜாமீன் கையெழுத்து எல்லாம் போடுறீங்க? ஏன் நகை வச்சா அவங்க பணம் கொடுக்க மாட்டாங்களா? அப்ப நகை கம்மியா இருக்குது, உங்க பேர்ல இருக்கக்கூடியது வந்து உங்க போன் நம்பர் எல்லாம் அட்டாச் பண்ணா, காலையில அவன் கட்டலைன்னா முடிவு போச்சுன்னா நீங்க கட்ட வேண்டியது வரும் அப்படின்னு. அதெல்லாம் வந்து சொல்லல, உங்களுக்கு இருக்கு, நீங்க அதெல்லாம் விட்டுருங்க, நகை கடன் தானே வாங்குறாரு, அதை வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொன்னோன்னா நான் தெளிவா இருந்தேன். அப்புறம் அந்த இடத்துல கொஞ்சம் அவர் மேல ஃபீலிங் இருந்தது, இவ்வளவு திட்டுறாரு அப்படின்னு. கடைசியில் பார்த்தா அந்த நகை எடுக்க முடியாம மூழ்கி பல ஆயிரம் ரூபாய் செலுத்த வேண்டிய நிலை, ஜாமீன் போட்டவர் கட்ட வேண்டிய நிலை இருக்காமா, அந்த ஷரத். அது ரூல்ஸ் எழுதி போட்டிருக்காங்க. பேங்க்லயோ வெளியே கடன் வாங்கினா சைட்ல கையெழுத்து வாங்குவாங்க, ஏகப்பட்ட கையெழுத்து வாங்குவாங்க, அவங்களே ஃபில்அப் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் பண்ணணும், சாட்சிகள் இது பண்ணணும். அதனால அதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, என்ன கழுத்து புடியில சிக்கினா கூட எழுத்து புடியில சிக்கக்கூடாதுன்னு ஒரு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்ப அந்த தேரான் தெளிவு நம்ம அனுபவத்துல இருக்குங்க. நீங்க எல்லாருமே கவனிச்சு பாருங்க, தெளிந்த அப்ப நான் இவர் இவர் இந்த என்னை இடித்துரைத்த நண்பர் மேல சந்தேகப்பட்டு இருந்தா எவ்வளவு கஷ்டமாயிருக்கு. அவர் இல்ல, நீங்க ஏங்க என்னை திட்டுறீங்க, என்னோட இஷ்டம் தானே, நாங்க எழுதி கொடுக்க கேட்கறதுக்கு நீங்க யாருன்னு சொன்னா அதான் தெளிந்ததான் ஐயோ. அவர் மேல சந்தேகப்பட்டிருந்தா வாழ்க்கையில இல்லல் தானே. அப்ப நம்ம செயலுக்கு உண்டான செயல் விளைவு நீதி சுவாமி அந்த இடத்துல வந்துடுறாங்க இல்லையா. செயலுக்கு உண்டான விளைவு கண்டிப்பா வந்தே தீரும். தப்பா செஞ்சா தப்பு தானே, இன்னைக்கு நினைச்சு சமைக்கிறதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த இடத்துல அதான் விழிப்புணர்வு இல்லாம நம்ம யாரும் சொல்றாங்க பாருங்க, இது சொன்ன யாரும் சொல்லிங்க, ஒரு நட்பு கெடுக்க பார்த்தாலும் இன்னொரு நட்பு அதை தடுக்க பார்த்தது இல்லையா. இது நமக்கு வந்து ஆன்மீகத்தில் கிடைச்ச மிகப்பெரிய முன்னேற்றம்னு நம்ம எடுத்துக்கலாம். யாராவது ஒரு தப்பு இது வேண்டாம்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் அந்த நேரத்துல தள்ளி வைங்களேன், தள்ளி வச்சா நல்லதுதான். ஏன்னா நட்புங்கிற இடத்துல நான் பண்ணியே தருவேன் உணர்ச்சி மயத்துல எவ்வளோத்தம் கூப்பிடுவான், சார் இந்த பேங்க் பின் நம்பர் உங்க அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கொடுங்க அப்படின்னு. எங்க வீட்டுக்கு பொண்ணு அப்படித்தான் கொடுத்துருங்க, ஓடி வந்து கொடுத்தது கேட்டுக்கலாம். உங்க பேங்க்ல இருந்து பேசுறோம், உங்க கார்டு பிளாக் பண்ணிட்டோம்னா முதல் வேலையை கொடுத்ததுங்க 17,000 ரூபாய் பணத்தை அடிச்சு. எனக்கு கூப்பிடுவாங்க, நிறைய நட்பு கூப்பிட்டு சொல்லுவாங்க, சார் பேங்க்ல இருந்து பேசுறோம், உங்க கார்டு பிளாக் ஆயிடுச்சு, உங்க பின் நம்பர் சொல்லுங்க மாத்தி கொடுக்குறேன்னு. எந்த பேங்க்னு கேட்டு சொல்ல மாட்டேன். சார் 3 பேங்க் இருக்குது, எந்த பேங்க்னு சொல்லுங்க, உங்க பேங்க் தான் அப்படின்னு ஒரு பேங்க் இல்லையேன்னு சொல்ல வேண்டியது. அந்த மாதிரி தீரா இடும்பைதார நட்பு இந்த காலத்துல நிறைய இருக்குதுங்க. கவனமா இருக்கு. நீங்க நட்பு செலுத்துறது அன்பு நிலை விளங்க வைக்கிறதுக்கு தான் இருந்தாலும் கூடாத நட்பு கேடாய முடியும். நல்ல நட்பு கிடைச்சாச்சுன்னா எந்த சூழ்நிலையும் சந்தேகம், அதுல இருந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிடும். அதுக்கு வந்து ஒரு சின்ன புன்னகை, நல்ல உறவு, அவங்ககிட்ட ஒரு நலம் விசாரிக்கிறது. வெளிநாடுகள் நான் சொன்னது மறுபடியும் அவங்க தேங்க்ஸ் தானுங்க. காலையில் இருந்து எழுந்தோம்னா அந்த குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் பை, பை பை சொல்றது, அந்த தேங்க்ஸ் சொல்றதோட வார்த்தையை நாக்கு வலிக்குமோ வாய் வலிக்குமோ என்னமோ தெரியல, நம்ம இப்ப அதை சொல்றோம்.
வாழ்கவுமுடன் வாழ்கவுமுடன் யாரை பார்த்தாலும் இப்போ ஹலோ டியூனாவும் ரிங் டோனாவும் வச்சு யாரை பார்த்தாலும் முதல் வேலையா அது கூட வாயளவுல வராம உள்ளத்துல இருந்து வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். சூப்பர். அதுதாங்க அன்கண்டிஷனல் வாழ்க வளமுடன் அப்படிங்கிறது. இது நன்றிக்கு மேல இல்லையா? அது எவ்வளவு பெரிய இது நட்புக்கு மேல அந்த இடத்துல உள்ள இருந்து அவங்க அது சில பேர் கேட்க விருப்பம் இல்லைன்னா கூட வாயளவுல கூட உள்ளத்துல இருந்து அதை எக்ஸ்பிரஷன் அந்த அலையை அனுப்பிச்சிடலாம். அதை அனுப்புற போது இப்ப இது நிறைய பேருக்கு வாழ்த்து பலனாகலைங்கிற ஒரு கேள்வி இருக்குதுங்க. இந்த கேள்வி செஷன்ல எனக்கு கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நாம ஒரு கண்டிஷன் போட்டுட்டு வாழ்த்துனா சில சுவாமிஜி அங்க இறைநிலையும் குருவும் அந்த இடத்துல நாம என்ன கண்டிஷன், இந்த நாளுக்குள்ள திருந்தணும், இந்த டைமுக்குள்ள இது வந்துடும், இவன் எங்க திருந்த போறான் அப்படின்னு அந்த கண்டிஷன் இருந்ததுன்னா இதற்குத்தான் ஆசைப்பட்டாய் பாலகுமாரன் அழைப்பு. அதனால உலகம் முழுவதும் நட்பு. ஒரு முறை வெளிநாடுகள் எங்க ஆபீஸ்ல இருந்து வரும்போது பாருங்க இந்த தீரா நட்பு கூடா நட்பு பார்த்தேன் நான். அது கனடால இருந்து வரக்கூடிய விமானங்க. நாங்க ஒரு எங்க ஆபீஸ்ல இருந்து என்னை கூப்பிட்டு போயிருந்தேன். அந்த ஐரோப்பிய நாடாக ஆம்ஸ்டர்டாம்ல இருந்து டெல்லி வந்து அங்கிருந்து நீங்க கோயம்புத்தூர் வந்து திருப்பூர் வர வேண்டிய சூழ்நிலை. அப்போ அந்த எல்லா நாடுகள்ல இருந்து ஒரு அழைச்சிட்டு வராங்க. அது வந்து ஆம்ஸ்டர்டாம்ல இருந்து டெல்லி வர்ற போது வெளியில எங்கேயோ நிறுத்தி வர்றாங்க. எல்லா நாடுகள் பிரயாணியும் வர்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த மது வழங்குறாங்க. பாஷை தெரியாதவங்க நட்பு செட் ஆகிக்கிறாங்க. அந்த இடத்துல போய் வழங்குற இடத்துல எல்லா இனத்தவங்களும் மொழி கிழி எதுவுமே கிடையாது. அந்த அதுல சேர்த்துங்க நட்பு. அப்ப நல்ல விஷயம் வாழ்வுடன் சொல்ற போது காலத்தால் சேரும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. மனவளக்கலை என்பர்கள் யோக முறையில் இருக்கிறவங்க அத்தனை பேருங்க இருந்துங்க. அது அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில தெரியும். ஆனா நம்ம என்ன பண்றோம், இப்படி இருக்கிறானுங்களா அது போகட்டும், அவங்களே வாழ்த்துவோம். இன்றேனும் ஒரு நாள். ஆனா பூமி தாய் குரு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவும் இல்லையே. அவங்க வந்து நீங்க கண்டிஷன் போட்டு திருந்தினாத்தான் அவங்க சோறு ஓடுவேன்னு சொல்லவே கூடாது. முயற்சி பண்ணப்பா அவனால முடியும்ப்பா. இது நிறைய இடங்களை நான் பாக்குறேன். மழைக்கால வேட்புழா நடத்தியில் கூட கண்ணால கண்ணால பாருங்க சில பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க. தைரியமா பார்க்க மாட்டேங்கிறாங்க. பொண்டாட்டிகளை பாக்குறதுக்கு பயமா இருக்கு, புருஷனை பாக்குறதுக்கு பயமா இருக்கு. அப்ப எவ்வளவு கண்டிஷன் இருக்கும். அந்த இடத்துல சில பேரு ஐயோ கண்ணுல தண்ணி வந்துருது, கண்ணை செக் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்படி எல்லாம் இல்ல, உள்ளத்தை செக் பண்ண போதும். கண்ணுல என்ன இருக்குதுங்க, உள்ளத்துல இருக்குதானே கண்கள் வெளிப்படுது, கண்ணீரா வெளிப்படுது. அப்போ அந்த இடங்களை எல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அப்ப இந்த இடத்துல இவ்வளவு கண்டிஷன் இருக்கிறாங்களே, அந்த கண்டிஷன்ல எடுத்துங்க. அந்த எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம அன்பை பரிமாறுற போது அது நட்பு நிலையா மாறி ஒழுக்கம்ங்கிறது உலகம் முழுவதுமே பரவும். அப்போ நல்ல நட்பு கண்டுபிடிச்சு போடும். அது வந்து நீங்க ரெகுலரா தவம் பண்ற போது வருங்க. புராணங்கள் எல்லாம் சொல்லாத விஷயமா கூட பிறந்த அண்ணன் தம்பின்னு தெரிஞ்சுமே கர்ணன் அவங்களுக்கு எதிராக சண்டை போட்டாருன்னா காரணம் உயர் நட்புக்காக அவரு தன் உயிரையும் வீழ்ந்தாரு. நீங்க புராணங்கள்ல எல்லா இடங்கள்லயும் அந்த கதைகள் நம்ம வெளிப்படுத்துறது என்னன்னா அந்த நல்ல கேரக்டர், நல்ல கேரக்டர்ங்கிறது வெளிப்படுத்துச்சு. அதனால இது கண்டிஷன் கிடையாது. குடும்ப சுமை கிடையாது, இது கிடையாது. ஒரு பரிமாறலாம். என்னமோ மாப்பிள்ளை இப்படி இருக்கு, கவலைப்படாத ஒரு ஆறு உடலால் பொருளால் அறிவால் தட்டி கொடுக்குறாங்க இல்லையா? அப்ப நமக்கு அது தைரியம் மீட்ட எடுக்குது இல்லையா? எடுக்கிற போது நம்ம மீண்டும் பழைய நிலைக்கு வரோம் இல்லையா? அப்ப அந்த இது வந்து உலகம் முழுவதும் பரவச்சுன்னா சுலபமா மகிழ்ச்சியினுடைய நோக்கத்தை அழகா கொண்டு போயிடலாங்கிறது தான் இதனுடைய நோக்கம். அப்போ உலகளாவிய காதல்ங்கிறது உயர் நட்பு தான். அந்த உயர் நட்புக்கு கண்டிஷன் வைக்காம நம்ம நட்பை பரிமாறுற போது எல்லா இடங்கள்லயும் இது நல்ல அலைகளாக பரவி அந்த உலக அமைதிங்கிறது சுலபமாக வந்து சேரும். அதான் திருக்குறள்ல வெவ்வேறு திருக்குறள் இருக்குங்க. முகநக நட்பது நட்புன்று நெஞ்சத்தக நக நட்பது. அதனால நட்பு பற்றிய இலக்கணங்கள் அது நிறைய பேசி போல நம்ம வந்து கண்டிஷன் இல்லாம பார்த்துக்கோங்க. இந்த இடத்துலயும் வந்து முதல்ல நம்மள கண்டிஷன் இல்லாம லவ் பண்ணலாம், நம்ம குடும்பத்தை ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம உறவினர்களை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் அதான் இந்த வாழ்த்தும் வரிசையில அப்ப கண்டிஷன் இருக்கான்னு கொஞ்சம் தற்சோதனைக்கு எடுத்துட்டு நட்புங்கிற ஒரு அன்பு நெறிய பரப்புற போது நம்ம இனியெல்லாம் சுகம்தான். அந்த வாழ்க்கை வந்து எல்லாத்துக்கும் அந்த வாழ்ந்தாங்கிற ஒரு திருப்தி கிடைக்குங்க. நட்பு வந்து என்ன வேணாலும் நட்பு சிலர் அது இருக்க இல்லையா? வேறுபட்டவராக இருந்தாலும் அந்த நட்புக்காகத்தானே இது இருக்குங்க. ஒவ்வொரு இடங்கள்லயும் வந்து அக்ரணி பொருட்கள்ல இருந்து நம்ம இன்னையில இருந்து ஒரு நட்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது காலணிக்கையில இருந்தே நட்பு. நீங்க இந்த காதுல இருக்கிற அணிக்கு காதணிக்கும் காலணிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இருந்தாலும் இதுக்கு ஒரு நட்பு, அதுக்கு ஒரு நட்பு அப்படி செலுத்துற போது அப்படியே அது பழக்கத்துக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கு
தவம் பண்ற போது வேண்டாததுல இருந்து விடுதலையாக அந்த இடத்துல கண்டிஷன் வரும். இனி மேற்கொண்டு நான் இது பண்ண மாட்டேங்கிற அந்த ரெசல்யூஷன், உறுதியா எடுக்கிறோம் இல்லையா, சங்கல்பம், இது இனி வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் எடுக்கக்கூடிய உறுதி கொடுக்கறது தவம். அப்ப உள்ள இருக்கிற அன்பு தானாக மலரும் என்று கூறி, இதுகாலம் செவிமடுத்த நண்பர்கள் அத்தனை பேர்த்துக்கும், இயக்குநர்களுக்கும், தலைவர் ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த நட்பு கலந்த வணக்கங்களை கூறி சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வணக்கம். வாழ்க. தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. முதலாவதாக கிருபாநிதி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் அம்மா. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சிறப்பா இருக்கேன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. ஐயா உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏன்னா இப்ப இந்த வருஷம் இப்பதான் பார்த்தேன் உங்களை. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். உலகளாவிய காதல், அது ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி திருப்பூர்ல இருந்து ஒருத்தர் பேசினாருங்க ஐயா. அதே மாதிரி 11 மணி ரூம்ல தொண்டனுக்கு தொண்டன், அதாவது உலக தொண்டன் ஒருத்தர் பேசினார். பேர் தெரியல, அந்த தலைப்பு மட்டும் நல்லா அவர்கிட்ட இல்ல. அவர் கொஞ்சம் சின்ன பையனா இருந்தாரு. அப்ப கேட்டேன், அவங்களுக்கு எல்லாம் தலைப்பு வச்சு கொடுக்குறது கிருஷ்ணன், உங்களுக்கு எல்லாம் யார் தலைப்பு வச்சு கொடுக்குறா திருப்பூர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் கேட்டேன். அப்ப நான் உங்களை சொன்னேன், அதுக்கு சொன்ன அவர் தான் எனக்கு ஆசிரியரே அப்படின்னாரு. அது ரொம்ப, அதனால தலைப்புகளுக்கே உங்களை பார்த்தாலே உங்க தலைப்பு பூரா ஞாபகம் வந்துடும் எனக்கு. ரொம்ப சிறப்பியா. நன்றி ஐயா. நீங்க இன்னைக்கு சொன்னதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்சது, உண்மையில் நீ காதல் கொள்ளு. அது கண்டிப்பா யாருமே அதை செய்யறமான்னு தெரியல. நீ உன்னைய விரும்பு, உன்னைய ஆசையை என்ஜாய் பண்ணு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. நீங்க சொல்றீங்க இல்லையா, அதாவது தேவையில்லாத இடத்துல அன்பு காட்டி நம்ம அடிபடுறோங்கிறது உண்மை. இப்ப 2வது, இப்ப நம்ம போறோம், சும்மாவும் இருக்க மாட்டாங்க நம்மள. ஏமா நீங்க நல்லா இருக்கீங்களே, இங்க போறீங்களே, எங்க ஏதாவது நம்மளை கேட்பாங்க. அப்ப நீங்க நம்ம 2 தடவை சொன்னா அவங்க வந்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி, அம்மா இங்க மன்றம் இருக்குங்க பக்கத்துல இருக்கு, நானே ஆட்டோல கூட்டி போறேன், இல்லாதெல்லாம் அவகிட்ட சொல்லி 4 நாள் ஆனா, ஒரு 4 மாசம் ஆனா பேச மாட்டாங்க நம்மளோட. நமக்கு ஏன்னே புரியாது. அப்ப என்ன அவங்கள கேட்டா, நீங்க எதுக்கு அவங்கள நெய்ங்கிறீங்க, அவங்க இஷ்டம்னா வருவாங்கல்ல. அந்த லெவல்ல இருக்காங்க. அவங்கள என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா வாழ்த்திட்டு தான் இருக்கோம். இன்னொன்னு ஐயா, நீங்க சொன்னதுல செல்வாக்கு உள்ள இடம், வசதி உள்ள இடம், இது 2ஐயும் பிரிச்சு அழகா சொன்னீங்க ஐயா. இது கூட 2 கட்ட இடமும் இருக்கு. என்ன போல ஆள்லாம் இந்த இடத்துலதான் இருக்கேன். அதாவது இப்போ ஒரு விவோவை பார்க்க போனேன், இந்த நிகழ்ச்சியை உங்கள்கிட்ட சொல்றேன். விவோவை பார்க்க போனேன், கண்டிப்பா நான் தான் போய் ஆகணும். அப்ப ஒரு செல்வாக்குள்ள வந்து கார்ல வந்தாரு, டக்கு டக்குனாரு விவோ 2 சேர் போட்டாரு, காஃபி வாங்கி கொடுத்தாரு. அவர் வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருந்தாரு. நாளைக்கு 10 மணிக்கு வர சொன்னாரு. இன்னொருத்தர் வந்தாரு, அரசியல்வாதி, எல்லாம் கட்டிட்டு, அவருக்கு எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்து இப்ப நாளைக்கு 10 மணிக்கு வாங்கன்னு சொன்னாரு. அது என்ன வேலைன்னு தெரியாது. நான் ஒரு ஓரத்துல உட்கார்ந்து அவரை வாழ்த்திக்கிட்டே இருந்தேன். ஒரு 3 மணி நேரம் சென்று உங்களுக்கு என்னமா வேணும்னு கேட்டாரு. அப்புறம் நான் சொன்னேன், நீங்க என்னையும் நாளைக்கு 10 மணிக்கு வர சொன்னாரு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், இவங்க எல்லாம் கண்டிப்பா 10 மணிக்கு வரமாட்டாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். 9:45 போனேன், இவர் உட்கார்ந்து இருந்தாரு. அப்ப என் மேல இறக்கப்பட்டாரோ இல்ல வாழ்த்துனது பையனோ, என் வேலையை முடிச்சு சைன் பண்ணி நான் வந்துட்டேன். அதுக்கு பிறகுதான் ஒரு 2 பேரும் போனாங்க. இந்த மாதிரியும் இருக்காங்க. அதாவது இந்த செல்வாக்கையும் வசதியையும் போன அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா, நம்ம எவ்வளவுதான் நல்லவர்களா இருந்தாலும், நம்ம காரியமா இருந்தாலும் ஒதுக்கப்படல. அது ஒரு மாதிரி ஒன்றி போய் தான் உட்கார்ந்து இருக்கிறது மாதிரி இருக்கு ஐயா. அதுடைய நிலைமை. இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், எப்படி எதிர்காலம் போகலாம்னு தெரியலையா. அதுதான் நான் சொல்ல வரையா. நம்மளுடைய மகிழ்ச்சிகிட்ட அது ஒரு இது இருக்கு. அது நீங்க நன்றி ஐயா. போயிட்டீங்க, நல்லா முடிஞ்சது. நன்றி நன்றி. ஆனா ரொம்ப பொறுமை வேண்டியது மனவளக்கலை. ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அதுக்கான தவம் வைக்கிறது ஐயா. என்னையா தவம் பண்றது 20 நிமிஷம், 1/2 மணி நேரம். அதுக்கான தவம் பண்றது பஞ்சபூத நவகிரகம் 1 மணி நேரம் பண்ணுங்க. சும்மா இருக்கிற நேரத்துல கண்ண மூடி பஞ்சபூத நவகிரகம் பண்ணிடலாம்ல. கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. ரொம்ப சிறப்பு ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நீங்க சொன்ன மாதிரியே தான் ஐயாவோட தலைப்பு பார்த்தா, ஐயாவை பார்த்தாலே தலைப்பெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துரும். அவ்வளவு ஒரு வித்தியாசமான தலைப்புகள்ல
வித்தியாசமான தலைப்புகள்ல எளிமையா ரொம்ப நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம என்னெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்கிறோமோ அதுக்கான தீர்வுகளை ரொம்ப எளிமையா சொல்லுவாங்க. அதுதான் ஐயாவோட சிறப்பு. வாழ்க ஆமா வளமுடன். ஐயா, ஆமா. அது இந்த காத்திருந்தவர் பற்றியல் திருவூர்ல இருந்து கருப்பூர் எல்லாம் பேசுனாங்கல்ல, அதெல்லாம் மறக்கவே ஆமா, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அது இன்னும் கூட அது ஞாபகம் வரும் அந்த தலைப்புடைய. நன்றி அம்மா, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் கவிதா மேடம், சொல்லுங்க. நட்பை பத்தி ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து ஆண் பெண் நட்பே தப்பா பேசுறாங்கல்ல. இப்ப ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நட்பு கொண்டாலே தப்பா இருக்கு. உண்மையான நட்பே தப்பா பேசுறாங்கல்லப்பா இப்போ. நல்லா ஊடகங்கள் காரணம். ரெண்டாவது சுவாமிஜி வந்து அந்த இடத்துல உங்க கேள்வி அதானா வேற இருக்குங்களா கவிதா மேடம்? இருக்கு. என்ன நம்மளே நம்ம நன்றி சொல்லிக்கிறோம் சொல்றீங்கல்ல, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. நமக்கு நம்மளே நன்றி சொல்லிக்கணும், உடல் உறுப்பு. நன்றி. உங்க கேள்விக்கு இப்ப பதில் சொல்றேன். என்னன்னா, சுவாமிஜியே ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, நான் கேட்டிருக்கேன். ஆண்களுக்கு ஆண் நட்பு போதும், பெண்களுக்கு பெண் நட்பு போதும் இருக்கு. அது வந்து கொஞ்சம், அதாவது 10 வயசுக்கு கீழையும் ஒரு 60-70 வயசுக்கு மேலையும் இருக்கிறவங்க வந்து ஆண் பெண் வந்து கலந்து பழகலாம். இடையில இருக்கிறவங்க வந்து ஆண் பெண் நட்பு வேண்டான்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம அது வந்து குரு சொன்னதை கடைபிடிச்சுக்கணும், அதுதான் நல்லது. அது இந்த காலத்துல அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு எதுக்கு ரொம்ப, நமக்கு பெண்களுக்கு பெண் நட்பு போதும், ஆண்களுக்கு ஆண் நட்பு போதும். 10 வயசுக்கு கீழே குழந்தைகளுக்கு தெரியாது, 70 வயசுக்கு மேல அது முதுமை குழந்தையா மாறிடும். அப்படி இருந்துட்டா நல்லதுதான், அப்படி இருக்கலாம். நன்றி. நன்றிப்பா, ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க்கை வாழ்க்கை. நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுந்தரமூர்த்தி ஐயா கோயம்புத்தூரிலிருந்து. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சுந்தரமூர்த்தி சார், வாழ்க வளமுடன், சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப அருமையான உரை, எப்பவும் போல நல்லா இருந்தது. அதாவது நீங்க அந்த எதுவுமே பாசிட்டிவ், யாரை பார்த்தாலும் ஒரு பாசிட்டிவ், ஒரு அன்பும் கருணையுமா இருக்கணுன்றதான் அந்த உங்களுடைய நல்ல ஒரு அருமையான ஸ்பீச்சினுடைய இதை நான் புரிஞ்சுக்கிறேன். நம்ம உடற்பயிற்சி நம்முடைய அந்த ரிலாக்ஸேஷன்ல கூட, உடற்பயிற்சி கூட நம்ம செய்யும் பொழுது ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அப்படியே நம்ம மேலேயே நம்ம உணர்வை வச்சு நம்ம கை கால் பயிற்சி செய்யறதுல இருந்து ரிலாக்ஸேஷன் வரைக்கும் பண்றதே இந்த தலைப்பு ஒட்டி நம்ம அதை வந்து ஆமா அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனோட பண்ணும்போது நமக்கு பலன் அதிகம்னு தான் மகரிஷி சொல்லியிருக்காரு. நல்ல ஒரு இது, ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. அதனால நம்ம வந்து அனைவரும் யாரை பார்த்தாலுமே பாசிட்டிவ் திங்க் பண்ணும்போது நம்ம அங்கே நெகட்டிவே வராது. நல்ல நண்பர்கள் தான் இருப்பாங்க, கூடாத நண்பர்களை தான் கூட ஆட்டோமேட்டிக்கா விலகிடுவாங்க. நம்முடைய மனப்பான்மை, ஒரு நம்முடைய எண்ணம், நம்முடைய அந்த ஒரு உந்துதல் தான் அதை வந்து தீர்மானிக்கணும்னு நினைக்கிறேங்க ஐயா. இன்னைக்கு வாழ்த்துட்டு நாளைக்கு பயன்பெற்ற கிருபாநிதி அம்மா அவர்கள் வந்து வாழ்த்தும் பயணம்ன்ற அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா ஒரு செயல்முறை இதை சொல்லிட்டாங்க. விஓ கிட்ட போனது உண்மையிலேயே வாழ்த்துக்கு இவ்வளவு பயன் இருக்குன்றது எனக்கு நடக்குதுங்க நிறைய இடங்கள்ல. அது வாழ்த்து என்ன சம்சாரத்துக்கிட்ட கொஞ்சம் லேட் ஆகுங்க. கரெக்டுங்க, ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. சரி சரிங்க, கரெக்ட். ஆனா நீங்க சொன்ன மாதிரி சில நண்பர்கள் ரைட்டுங்க, நீங்க அந்த ஜோல் லோனுக்கு வந்து கோல்டு லோனுக்கு கையெழுத்து போடுறதுக்காக நீங்க ஒரு சில அந்த மாதிரி சில நண்பர்கள்ட்டையும் நம்ம வந்து சில எல்லாருமே அப்படியே நம்ம வந்து யதார்த்தமா அப்படியே என்ன சொல்றதுன்னா அந்த அதாவது பச்சை குழந்தை மாதிரி எதையுமே நம்பிடாம நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாவும் இருந்துக்கணும். சில விஷயங்கள்ல வந்து நம்ம எச்சரிக்கையா இருந்துக்கணும்ன்றது ஒரு நண்பர் உங்களுக்கு எடுத்துரைத்தது வந்து நீங்க சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. ஆமாங்க ஐயா. சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்கள் தொண்டு சிறக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க. மிக்க நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக குருவம்மாள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன், வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா பேராசிரியர் ஐயா, மிக்க சிறப்புங்க ஐயா, அற்புதமான உரைங்க ஐயா. நீங்க எப்பயும் போல அற்புதம் இன்றைக்கும். நீங்க வந்து நம்ம வந்து மனவளக்கலையில இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாத்துலயுமே நம்ம விழிப்பு
விழிப்பு நிலையில இருக்கிறோம்ன்றத நான் அப்பப்போ உணர்வேங்க ஐயா. அப்புறம் வாழ்த்தும் பயனும் அவ்வளவு சாமிஜி வந்து நம்ம மனவளக்கலையில இருக்கிறோங்கிறதே நம்மளுக்கு ஒரு பெரிய யோகம். நீங்க நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டீங்க. அது பூரா நான் வந்து அப்படியே நான் ஒத்துக்கிறேங்க ஐயா. நான் என்னோட வாழ்க்கையிலயும் நிறைய பார்த்திருக்கேங்க ஐயா. ஒரு இடத்துக்கு போறேன் இங்க, ஒரு நிலம் அளக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க நானு யாருன்னே தெரியாதுங்க ஐயா. ஐயோ என்ன பண்ண போறாங்களோ, ஏது பண்ண போறாங்களோ, நமக்கு பாசிட்டிவா வருமோ என்னமோன்னு ஒரு மனசுக்குள்ள இருந்தாலும் ஒரு தைரியம். ஏன் நம்ம கரெக்டா இருக்கிறோம், நமக்கு நல்லது நடக்கும்னு போறீங்கய்யா. போனாக்க கூட வந்து சன்னின்ல மட்டும் வந்துட்டாங்க. நானும் அவரும் போறோம். போனா நான் அவரை பார்த்த உடனே வாழ்க வளமுடன்னு சொன்னேன். அதுவும் பயந்துகிட்டே சொன்னேன், இவங்க எங்க போனாலும் இத வேற சொல்லுவாங்கன்னு நினைச்சிருவாரோ அப்படின்ட்டு நினைச்சிட்டு போட்டோம். நம்மளுடைய இது எல்லாம் குட் மார்னிங் அதெல்லாம் சொல்ல வேண்டியது இல்ல, வாழ்க வளமுடன்னு சொன்னேங்க. உடனே அவர் என்ன சொல்லிட்டாரு, அம்மா நீங்க எந்த மன்றம்மா அப்படின்னு கேக்குறேன். பாருங்க, அப்ப இறையாற்றல் வந்து நம்மளுக்கு இணைப்பு எப்படி கொடுக்கறாரு பாருங்க. அப்ப நான் இந்த மாதிரி சொன்னேங்கய்யா. சொன்ன உடனே சரிங்கம்மா, உடனே மெஷர்மெண்ட் பண்ண சொல்லிட்டாரு. 4 பேர் வந்தாங்க. அவ்வளவு டக்கு டக்கு டக்குன்னு இவரே அசந்தே போயிட்டாரு. நான் ஒண்ணுமே பேசல, எனக்கு பேச வாயே வரல. அப்படியே நான் நிக்கிறேன் பேசாம அசந்து. பூரா மெஷர்மெண்ட் எடுத்து எல்லாம் கரெக்டா இருக்குங்க மேடம், நீங்க வந்து இந்த கல்லை எடுங்கள் அப்படின்ட்டாரு. இல்ல சார், அது ஏதோ நீங்க ஊண்டுனது சென்ட்ரல் கவர்மெண்ட் கல்லுன்றாங்க, அதனாலதாங்க. இது எங்க கல்லே கிடையாது, எங்களுக்கு இதே கிடையாது. 4 பேரை கூப்பிடுங்க, இந்த கல்லை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்ட்டாருங்கய்யா. இந்த கல்லை வச்சே எங்களை ஏமாத்திட்டே இருந்தாங்கய்யா அந்த ஊருக்காரங்க. உடனே ஒரு 4 பேரை வச்சு அந்த கல்லை ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி பெயிண்ட் அடிச்சு போக்கஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அவர் வந்து பண்ணிட்டு 2 மணி 2:30 ஆயிடுச்சு. 2:30 ஆயிடுச்சுங்கய்யா. ஐயா ஏதாவது சாப்பிடுங்க ஐயா அப்படின்னு சொன்னா ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டேன்ட்டாருங்கய்யா. வாட்டர் பாட்டில் நாங்க தண்ணி கொண்டு வந்திருக்கோம்மா, நாங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம், எல்லாமே நாங்க கொண்டு வந்துருவோம், எங்களுக்கு எதுவுமே வேண்டாங்கம்மா, நீங்க எந்த உதவி வேணும்னாலும் என்கிட்ட இந்த போன் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்கன்னாருங்க ஐயா. அவ்வளவு அற்புதம் பாருங்க ஐயா. நம்மளுக்கு மனவளக்கலையில நம்ம இருக்கிறதுனால நம்மளுக்கு இறைவன் வந்து ஒரு பெரிய சொத்து கொடுத்திருக்காருங்க ஐயா. எங்க போனாலும் நமக்கு எல்லாமே நடக்கும். கிருபாநிதி அம்மா சொன்ன மாதிரி இது என்னுடைய அனுபவங்க ஐயா. பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது, பேசுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி பின் நம்பர் மாறி இருக்கு அப்படிங்களா, எந்த பேங்க்ல இருந்து பேசுறீங்க, நீங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படி நான் சொன்னேன், நான் வேர்ல்டு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு. ஒண்ணுமே அடுத்து பேசவே இல்லை, வச்சுட்டாங்க. அது நீங்க சொன்னதுனால ஆமாங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உங்களுடைய தொண்டு தொடரட்டும் ஐயா. நன்றிமா. வாழ்க வளமுடன் குருவம்மாளம்மா. வேர்ல்டு பேங்க்லன்னு சொல்லியிருக்கீங்க, மிகவும் சிறப்பு. அருமைமா, அருமைமா. வாழ்க வளமுடன். ஓகே, சூப்பர்மா, வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக உமையாள் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் அம்மா. மைக் அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசு. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இல்லங்க ஐயா, நான் தேவக்கோட்டையில இருந்து பேசுறேன். தேவக்கோட்டையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க ஐயா, நீங்க சொன்னீங்களங்க இந்த ஆஸ்திரேலியன் டீம்ல கூட இந்த நட்புல இருக்கும்போது ஈகோ இருக்க கூடாது. ஈகோ இல்லைன்னா அது வந்து நிறைய இதை செய்யும், நல்லா எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. அந்த டீம் எல்லாம் கேப்டன் கூட யார வேணும் சூஸ் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம் அப்படின்னு ஈகோ இருக்க கூடாதுன்னு சொன்னது நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி தானே சின்ன பசங்களை போட்டிருக்காங்க, எல்லாமே அவங்க ஈகோ இல்லாதனால ஜெயிக்கிறாங்க பாருங்க. ஆமாங்கய்யா, கரெக்டுங்கய்யா. சிறப்புங்கய்யா, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றி உமையாளம்மா, வாழ்க வளமுடன்.
அடுத்ததாக லக்ஷ்மணன் காந்திமதி ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. மைக் அன்மியூட் பண்ணிட்டு ஐயா பேசு. அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. லட்சுமணன் ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. உரை ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றி சொல்றதும் வாழ்த்து சொல்றதும் நம்மளே நம்மளை வாழ்த்திக்கிறதும் நம்ம மற்றவங்களை வாழ்த்துறது அருமையான விஷயங்க ஐயா. நல்ல டாபிக். இப்ப இன்றைய காலகட்டத்துல சிட்டி லைஃபா இருக்கட்டும், எங்க இருக்கட்டும், பெண்களுடைய உடை பாத்தீங்கன்னா அது ஒரு முழுசா உடை அணிந்திருக்காங்கிற மாதிரி இருக்காங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்க வேண்டாம், ஒரு வன்மை கலந்த செக்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயங்களாதான் அவங்க உடை அணிகிறாங்க. இதனால பழக்கமும் ஏதாவது தவறா பேரண்ட்ஸ் கூட குழந்தைங்களை கூட்டிட்டு போறப்ப வீட்டுக்குள்ள போடுற உடையா இருந்தது. இப்போ வந்து இல்ல அப்படி இப்போ அந்த தோற்றத்துல வர்றதுனாலங்க ஐயா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா காலம் கடந்து வரக்கூடிய அந்த கால நேரத்துல வரக்கூடிய காதல் வந்து பாத்தீங்கன்னா. நீங்க எந்த ஊருங்கய்யா? ஐயா நான் ஆக்சுவலா ப்ராப்பர் நெய்வேலிங்க ஐயா. இப்ப இருக்கிறது சென்னையில இருக்குங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. எந்த ஊருங்க ஐயா? நெய்வேலிங்க ஐயா, ப்ராப்பர் நெய்வேலி. ஓ நெய்வேலியா? சரி. நாங்க பண்ணதான் இந்த உடையெல்லாங்க திருப்பூர்காரங்க லெக்கிங் கண்டுபிடிச்சு உலகம் முழுவதும் அனுப்பிச்சுதான் அந்த லெக்கிங் போட்டுதான் அந்த மாதிரி நீங்க சொன்னதெல்லாம் ஆயிடுச்சு. இப்ப சென்னையில இருக்குங்க ஐயா. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஐடி ஃபீல்ட்ல இருக்கட்டும், பாத்தீங்கன்னா வந்தது இப்ப இளம் பருவத்தினர் எல்லாம் லெக்கிங் போட்டு கொஞ்சம் கவர்ச்சி ஆயிடுச்சு. அதுதான். அப்ப அதனால பாருங்க ஐயா, உடல் ரீதியான ஆடை வந்து தேவைகள். சொல்லுங்க. உடல் ரீதியான இது பண்றப்ப காதல் வசைப்படுறாங்க, அதுல தவறுதெல்லாம் நடக்கிற விஷயங்கள் நடக்குது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த தவறுதல் தூண்டுதலுக்கு ஒரு காரணமா இருக்குதுங்க ஐயா. இதெல்லாம் எப்படிங்க ஐயா சரி பண்றது? சமுதாயத்துல வந்து இது இந்த மாதிரி ஒரு போக்கு போறதுனால ஒரு வந்து என்னன்னா, அதான் அந்த இடத்துல நீங்க வந்து என்னன்னா அழுகணி சித்தரையும் கொண்டு வந்துடலாம், சுவாமிஜியையும் கொண்டு வந்துடலாம். அந்த சிந்தனை மாற்றத்தை கொண்டு வருவது நம்ம அளவுல நம்ம சரி பண்ணிக்கலாம். மற்றவங்களுக்கும் அழுகணி சித்திர சொல்றாரு, ஊற்றை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி மாற்றி பிறந்தெனக்கு மருந்தெனக்கு கிட்டுதில்லைங்கிறார். இந்த உடம்புல இந்த அழகுல உயிருங்கிற ஒண்ணு இருக்கிற வரைக்கும் தான். அது போயிடுச்சுன்னா நாற்றம் எடுக்கும், யாரு கிட்ட வர மாட்டா, தொடக்கூட மாட்டாங்க. நான் இப்ப சமீபத்துல கூட பார்த்தேன், உயிர் போயிடுச்சுன்னா தொடக்கும் கூட ஆள் வர்றதில்லை. அது ஊற்றை சடலம்ங்கிறது உயிர் இருக்கிற வரைக்கும் தான். அது எவனம் அழகு எல்லாமே. அதே போல சுவாமிஜி உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை, அந்த உள்ள ஆன்மாவை பார்த்துட்டா அந்த உடல் எல்லாம் மறைஞ்சிருங்க. அந்த இது நம்ம எடுத்தோம்னா போதும். நீங்க சொல்றது சமுதாயத்துக்கு அது காலத்தால வரும். ஒரு சூழ்நிலையில அது போர் அடிக்கும். போர் அடிக்கிற போது அவங்க திரும்புவாங்க. நம்ம ஆன்மீக சொத்து நிறைய வச்சிருக்கோம்ல நம்ம நாட்டுல. மேலை நாடுகள் அது இல்லாதனால கலாச்சாரம் மாறுதுங்க. நம்ம ஆன்மீகத்துக்கு கடைசியில திருப்பப்பட்டு விடுவோம். பயப்பட வேண்டாம். சரியா இருங்க. வாழ்க வளமுடன். மிக்க சிறப்புங்கய்யா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா வாய்ப்பு கொடுத்தீங்க. ஐயா வாழ்க வளமுடன். நீங்க ஐயாவோட நம்பர் கேட்டிருந்தீங்க, சாட்ல போட்டிருக்கங்க ஐயா, எடுத்துக்கோங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி கண்ணன் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்வுடன் சாந்தி மேடம். ஐயா உங்க தலைப்பு ஃபர்ஸ்ட் நான் பாப்பேன். எப்ப பேசினாலும் உங்க தலைப்பு எப்படி இருக்குன்னு தான் ஃபர்ஸ்ட் நான் நோட் பண்ணுவேன். அவ்வளவு அருமையா இருந்தியா. என்னோட கேள்வியா, இன்னைக்கு இந்த காலத்துல வந்து ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு நடத்திட்டா அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போற மகன பக்கம் யாருக்குமே அவ்வளவா இல்ல. அவங்க நேர்ல வந்து கூப்பிடணும், அதெல்லாம் பேசுற மாதிரி பேசுனீங்க ஐயா. அது வந்து ரொம்ப கேட்க எனக்கு தான் அருமையா இருந்ததுயா. வாழ்க்கையா வந்த ரொம்ப நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. அது நான் கடைபிடிக்கிறேம்மா. இப்ப கூட இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள இருக்குது, உறவுகள்ல இன்னும் வரணும், பார்க்கலாம். அது அப்படியே உள்ள வந்துட்டா நல்லா இருக்கு, இன்னும் நல்லா இருக்கு. அலைச்சல் மிச்சம் இல்லம்மா வீட்டுல இருந்து. உமா மேடம் சென்னையில் இருக்காங்க, நாம இங்க இருக்கோம். அது ஒரு அலைச்சல் மிச்சம் இல்ல. தகவல் தொடர்பு பயன்படுத்திக்கலாம்ல. கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா. நாங்க எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் இந்த வாழ்க வளமுடன் சொல்லிக்கிட்டே இருந்தாதாயா நம்மளோட எனர்ஜியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் எனக்குலாம். சொல்லுங்க, உண்மைதான். அது ஆக்டிவேட் ஆயிட்டே இருக்கும்ல, அதனால நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி அம்மா. நன்றி நன்றி ஐயா. வாழ்க வளம். வாழ்க. மிக்க நன்றி சாந்தி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பான தலைப்புல ஒரு வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை சிந்தனை உரையா கொடுத்ததோடு
அன்பர்களோட கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவாவும் பொறுமையாவும் நம்பிக்கையூட்டும் வகையிலையும் பதில கொடுத்தீங்க. மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். உங்க நீங்கள் நல்லா பண்ணிருந்தீங்க மேடம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி. வாழ்க. இன்னும் ஒருத்தர் இருக்கிறாங்க ஐயா. சாம்சங் போட்டிருக்கீங்க. உங்க பேரை சொல்லிட்டு நீங்க ஐயா கிட்ட பேசுங்க. ஐயா நான் ஜெயக்குமாரி பேசுறேங்க ஒசூர்லேருந்து. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உலகளாவிய காதல் அப்படிங்கும்போது ரொம்ப அதுல சரியான எப்படி சொல்றதுன்னு தெரியல. நல்ல ஒரு நம்மளையா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காதலிக்கணும், அதுதான் உண்மை இல்லைங்களையா? அந்த கருத்து வலியுறுத்தி சொன்னீங்க, ரொம்ப சிறப்புங்கய்யா. அதே மாதிரி எனக்கு ஒரு நீங்க கேள்வி ஒரு நண்பர் கேட்டு பதில் சொன்னதுல இருந்து ஒரு கேள்வி வந்தது. அது அந்த வாழ்த்து அப்படிங்கிறது வந்து என்னைக்கு இருந்தாலும் பலன் இருக்கு இல்லைங்களையா? நேரம் லேட் ஆனாலும். ஆனா வாழ்க்கை துணைக்கு மட்டும் ஏன் ரொம்ப லேட் ஆகும்னு சொன்னீங்க, அது ஒரு சந்தேகம். அது உங்களுக்கு லேட் ஆகுதா? இல்லையா நீங்க சொன்னதுல இருந்து. ஆமா எனக்கு அதுதான் செய்யும். அது 30 வருஷம் முடிஞ்சது. இருந்தாலும் என்னன்னு சொல்றேன், அது என்ன காரணம்னா அந்த இறைவனின் குருவனுடைய ஏற்பாடு தானே வாழ்க்கை துணை. அவங்க நம்மளை அனுப்பிச்சு கொடுத்ததுனால இந்த பதிவு கழிவு நீக்குதல்ங்கிறது வந்து கிளென்சிங் ஆகுதுங்க அவங்க மூலமா. முதல்ல வந்து கிளென்சிங் தான். நம்ம ஆன்மாவை தூய்மை பண்றது அவங்களுடைய கடமையை எடுத்து திட்டுவாங்க, எல்லாம் பண்றாங்க. அதை நம்ம பொறுத்துட்டோம்னா அடுத்தது வந்து வாழ்த்து பலன் அளிக்கும். நீங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால அந்த வாழ்த்து கூட இந்த எதிர்ப்பு அலைகளும் போறதுனால லேட் ஆகுது, வேற ஒண்ணு. அவங்க என்ன சொன்னாலும் ஆமான்ட்டு போயிட்டோம்னா சரி. எஸ் சார், சாரி சார், எஸ் சார். போய்ப்பா சாரி மேடம், எஸ் மேடம் போயிட்டா வேணும். சரிங்க. இப்போ ஒரு ஹேபிட் இருக்கு. இப்ப ஸ்மோக் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, அதை நானும் வாழ்த்திட்டு தான் இருக்கேன். அதுதான் எனக்கு டவுட். நீங்க சொன்னதும் எனக்கு மேட்ச் ஆச்சு. அதனாலதான் எனக்கு அது என்னங்கயா பண்ணி வாழ்த்துறது, அது எப்படிதான் நான் இது பண்ணிக்கிறேன். அவரு ஸ்மோக்கிங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பண்ண சொல்லுங்க. ஓஷோ அதுதான் சொல்றாரு. அவங்க வந்து அந்த பதட்டத்தை மறைக்கிறதுக்காக இது ஒரு ஹேபிச்சுவலா பழகி வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முடியாத சூழ்நிலையில ஸ்மோக்கிங் எடுத்துங்க. அந்த முடிவு எடுக்கிறதுக்கு டைமை வந்து பாஸ் பண்றதுக்காக அதையே ஊற போடுறதுக்காக இந்த ஸ்மோக்கிங்கிற ஹேபிட். அது வந்து பழக்கத்துக்கு இந்த உடல் உறுப்புகள் பழகிருச்சு. அந்த அது விடுதலை ஆகணும்னா என்ன பண்ணோம்னா நீங்க அவங்களை திட்டக்கூடாது. மது அருந்தவர் கூட நாங்க சொல்லி மாத்திட்டு இருக்கிறோம். ஏதோ சகவாசத்துல சுவாமிஜி சொல்லியிருக்காரு, உலகத்துல முதல் புகையோ முதல் மதுவோ அவங்க கை காசு போட்டு வாங்கினது இல்லைன்னு இருக்காரு. அடுத்தவங்க வந்து ஒரு பிடிப்பா ஒன்னாகாதும்பாங்க. அந்த சிகரெட் பாக்கெட்ல ஒன்னாகாதுன்னு எழுதி போட்டிருக்கு. கேன்சர் எழுதி போட்டு. அதனால அது வந்து இந்த நீங்க பாருங்க, அந்த இந்த எண்ணமாற இதுல உங்களுக்கு வரும் பாருங்க. தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறன்மன தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம். இது சூழ்நிலையால கைதி ஆனதுதான். அந்த சூழ்நிலையில சார் என்ன பண்ணிட்டாரு, அவங்க பழகிட்டாரு, ரிவர்ஸ் ஆயிடுச்சுங்க. அந்த பக்கம் போகாம நீங்க சொல்றது பிறன்மன தூண்டுதல் வேண்டாம், அந்த பக்கம் போகாம ரிவர்ஸ் ஆயிடுச்சு. சூழ்நிலையிலிருந்து பழக்கமா மாறி தேவையா மாறி நிக்குது. புரிஞ்சுதா? கண்டிப்பாங்க. அந்த இதுல இருந்து அப்ப என்ன பண்ணோம்னா இந்த சூழ்நிலை கைதி ஆகிற இடத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. இதுவரைக்கும் அது உங்களை ஜெயிச்சுட்டு இருந்ததுங்க. இனிமேல் நீங்க ஜெயிக்கலாம். நீங்களே ஒரு முடிவு எடுத்துங்க, ஒவ்வொன்னா குறைச்சிட்டு வாங்க. ஒரு 6 மாசத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்க. ஆதரவு தெரிவிச்சீங்கன்னா சீக்கிரம் விட்டுருவாங்க. எதிர்ப்பு தெரிவிச்சீங்கன்னா அவரும் நினைக்கிறாரு, சொல்றாரு நான் நினைக்கிறேன், ஆனா என்னால அது விடுறதுக்கான ஒரு சூழ்நிலை அவரு திரு பகவான் ரஜினேஷ் வர்றாருங்க. அது ஒரே ஒரு முறையாவது இந்த நீங்க ஒரு படம் பார்த்திருப்பீங்க அந்த காலத்துல, சிவாஜி கணேசன் கடைசி சிகரெட் ரங்காராவ் வந்து அந்த ஆழ்ந்து எடுத்துட்டு அதோட கீழே போட்டு அதோட விட்டுருவார். அதனால அந்த புகைய ஒரு வந்து முழுசா ஒரு முறை அனுபவிக்க சொல்லுங்க. அதை மனம் வந்து திருப்தி அடைஞ்சதுன்னா விடுதலை கொடுக்கும். அப்பதான் சரிங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக செவ்வேல் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. செவ்வேல் சார் ஐயா வாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்து உலகளாவிய காதல் வந்து சொல்றீங்க. நம்ம மகரிஷி சொல்ற மாரி அத நம்ம ஊர்குல ஆட்சி மாரி இப்ப இருக்கிற பசங்க நம்ம தாய் தகப்பனை மீறி
அவங்கவுங்க இப்ப வாழ்க்கை துணைவிய காலேஜ் படிக்கிறாங்க, ஐடி ஃபீல்டு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அவங்களே இதை தேடிக்கிட்டு இதுதான் அவங்களுடைய பிடிவாதம். அவங்களே மாதிரி இப்ப சாதி சமயம் எதுவுமே பாக்குறது கிடையாதுங்கய்யா. நீங்க சொல்ற இது அந்த மகரிஷியினுடைய இது ஒவ்வொரு இதா நடந்துகிட்டு வருது. இப்பெல்லாம் யாரும் இந்த பார்க்காத அவங்க அந்த அந்த ஆர்வ கோளாறு அந்த காதலில் அவ்வளவு வயப்பட்டு பிடிவாதமா தாய் அப்பன் என்ன சொன்னாலும் அவ்வளவு பிடிவாதமா இருக்காங்க ஐயா. நம்ம என்ன சொன்னாலும் அந்த தாய் தகப்பன் சொல்றத அவங்க கேட்கற வேலையும் கிடையாதுங்க ஐயா. அது மாரி இப்ப காதல் ஐயா, அதான் உடல் சார்ந்த காதல் ஐயா. அது வந்து போர் அடிச்சது. அது என்னன்னா எக்ஸ்போஸ் ஆகிற வரைக்கும் ஒண்ணும் இல்லாத மாதிரிதான் இருக்குங்க. எக்ஸ்போஸ் ஆகிற போது ரெண்டாவது ஹேபிச்சுவல் வெளியே வரும். முதல்ல வந்து பிளஸ் மட்டும், சிம்பிளா சொல்றேன், பிளஸ் மட்டும் தான் கணக்கு தெரியுங்க. இவளுக்கும் பிளஸ் தான் தெரியும், அவனுக்கும் பிளஸ் தான் தெரியும். தாலி கட்டினதுக்கு பின்னாலதான் மைனஸ் தெரியும். அட பாவி, இவன் கை கழுவாமையே சாப்பிடுறவனா, பல்லு விளக்காமையே காப்பி குடிக்கிறோம். அப்ப என்ன ஆகுன்னா நெகட்டிவ் ஆகி போர் அடிச்சு. அது நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிற போது என்ன ஆகுன்னா பெரியவங்க பார்த்து பண்ணி வைக்கிற போது சிஸ்டம் நல்லா இருக்கும். அப்பதானே நம்ம இது பண்றோம். அதுமே இப்ப கொஞ்சம் செல்போன் வந்து அது கொஞ்சம் நாசம் ஆகுது. அதனால அது கொஞ்சம் ஜாக்கிரதையாவும் இருக்க வேண்டியிருக்கு. சரிங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கண்ணம்மாள் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வளமுடன் கண்ணம்மாள் மேடம், சொல்லுங்க. ஐயா வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பான உரைங்க ஐயா. நீங்க வந்து எனக்கு ஜூம் மீட்டிங்ல பேசுற மாதிரி இல்லைங்க, பக்கத்துல உட்கார்ந்து பேசுற மாதிரி இருந்துச்சுங்க ஐயா. ரொம்ப கூடவே எங்க கூட பேசிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரியே தாங்க எனக்கு வாழ்க்கை துணைக்கு எத்தனாதான் வாழ்த்து போட்டாலும் இப்படித்தான் நடக்கும். நீங்க சொல்ற மாதிரிதான் நடக்கும். அதான் நடக்குது. அவர் கேட்டதை சிரிச்சார், நீங்க சொன்னது கேட்டேன். அப்புறம் நான் சொன்னேன், என்னதான் வாழ்த்து போட்டாலும் அது எதிர்மறைக்கு முறையத்தான் பேசுவாருங்க. நம்ம சொல்றத அவர் ஏத்துக்கவே மாட்டாரு. உரிமைதானங்க மேடம். அது அவங்க எதிர்பார்க்காம நம்ம கிட்ட வேற யாரும் காமிக்க முடியும். ரோட்ல எல்லாம் காமிக்க முடியாது. அலுவலகத்துல வேலை செய்யற இடத்துல நமக்கு கிடைச்ச ஒரே அடிமை உங்ககிட்ட காமிக்கலாம். உண்மைங்கய்யா. ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. சந்தோஷமா எடுத்துங்க, அந்த உரிமையை எடுத்துக்கங்க, அது சரியா போயிடும் பாருங்க. ஒரு சில சமயத்துக்கு எனக்கு கோவமே வராதவங்களுக்கு அவர் பேசும்போதுதாங்க எனக்கு கோவமே வருது. அந்த கோபத்தை விடுறதுக்கு தான் அவர் மறுபடி எதிர்ப்பு காமிக்கிறார். நன்றிங்க, போகட்டும். நன்றி நன்றி நன்றிங்கய்யா. ரொம்ப சந்தோஷங்க நீங்க பேசுறீங்க, கூட பேசுற மாதிரியே அங்கய்யா இருந்துச்சு. நன்றிங்க, நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவு பண்ணிக்கலாங்களா ஐயா? நிறைவு பண்ணிக்கலாங்க மேடம். நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.